மாமி அண்ணா, இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹப்பி தீபாவளி. ஹப்பி 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 தீபாவளி. ஸோ எல்லோரும் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக தீபாவளி எல்லாத்தையும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கோ. வெடிலாம் வெடிக்கும்போது ரொம்பவே சேஃபாக வெடிங்க, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, சரியா? ஓகே, இப்போ ஸ்பெஷலாக டெக்கு கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாமா? என்ஜாய் பண்ணாவே நல்லாயிருக்கும், இதில் டெக்கு கூட சேர்ந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ல. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டெக்குக்கான ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். மூவியோட டைட்டில் தலை தீபாவளி, சரியா? ஸோ கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் திங், இன்னொன்று என்ன தெரியுமா? இந்த தீபாவளிக்கு ஃபேரியோட கிஃப்ட் இது ஒரு வில்லேஜ் ஸ்டைல் ஸ்டோரி. ஸோ நம்ம கலெக்டரின் காதலனுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்துட்டு அத்தனை பேர் கமெண்ட்டில் கேட்குறது இன்னொரு வில்லேஜ் ஸ்டோரி போடுங்கன்னு. ஸோ எனக்கு போடுற ஐடியா இல்லை, பட் தீபாவளின்னு வரும்போது யோசிச்சேனா, ஸோ ஓகே போட்டு விட்டுறலாம், ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு மூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? அடிக்கடி வேணால் வில்லேஜ் ஸ்டோரி பார்க்கலாம். இந்த ஸ்டோரிக்கு எப்படி ரிலீஸ் பண்ண சரின்னு பார்த்துட்டு, ஓகேவா? ஓகேடா, இப்போ நம்ம எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா, அத்தை நான் சாம்பாரில் உப்பு போட்டேன், நீங்கள் போட்டுறாதீங்க. சரி சட்னி தேங்காய் சட்னி தானே பண்ணீங்க? சரி நான் போய்ட்டு அவரை எழுப்பி விட்டு வந்துடுறேன். சரி அப்படின்ட்டு அங்கே நம்ம தேங்கோட மாமியார், அதாவது நம்ம சக்குக்கோட அம்மா, அவங்களும் தான் அப்படியே கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டெக்கு கூட ஒரு இன்ட்ரோ குட்டியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, டெக்கு 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. எஸ், ரன்னவே தான். நம்ம தேவங்க வீட்டில் ஒத்துருந்துருக்க மாட்டாங்க. ஸோ புள்ள வந்துட்டு தேவங்க வீட்டை விட்டுட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பான். இப்போது நான் வந்துட்டு ஜேகே வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜேகே வீட்டில் தேவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இப்போது 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி ஜஸ்ட் ஒரு 6 months அந்த மாதிரி ஆகுது, ஓகேவா? சிங்கனம்மா தேவங்க தான் வேகமாக போகிறான். செக்கி டேய் பொறுக்கி புறம்போக்கு எந்திரிடா டேய். என்ன எனக்கு தூக்கம் வருது. டேய் எந்திரி, ஆஃபீஸ் போகணும்ல. எனக்கு தூக்கம் வருது, என்னை விடு, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். எவ்வளோ நேரம் தூங்கிட்டு வருவேன்? வாங்கிறாத, எந்திரி, டைம் ஆல்ரெடி 8 ஆகிடுச்சு, எந்திரி. நல்லா எந்திரிக்க முடியாது, எந்திரிக்க முடியாதா? அத்தை உங்கள் பையனுக்கு எந்திரிக்க முடியாதான், இங்கே கொஞ்சம் வந்து எழுப்பி விடுங்களா அப்படின்ட்டு சொல்ல, இப்போ என்னடா வேணும் மாமியாருக்கும் மருமகனுக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கணுமா. ஜேகே தான் பாவம் புள்ள முழிக்க முடியாமல் அப்படியே முழிக்குது. ஸோ இந்த பக்கம் நம்ம தேங்க அப்படியே சிரிச்சிட்டு, அம்மாவை கூப்பிட்டா மட்டும் சாருக்கு பயம் இருக்குது, பார்த்துக்கிறேன், எத்தனை நாளைக்குன்னு பார்த்துக்கிறேன். சரி நீ எங்கே போகிற, இங்கே வா அப்படின்ட்டு கையை பிடிச்சி அப்படியே இழுத்து மடியில் உட்கார வச்சுக்கிறான். என்னை விடு, குக் பண்ணிட்டுருக்காங்க அத்தை மட்டும், நான் போகிறேன். அதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க. ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி என்ன செட்டில் போட்ட கடுகு மாதிரி பொறிஞ்சிட்டே இருக்க. உனக்கு சமைச்சு கொடுக்கணும்ல, அப்புறம் தான் பொறிவாங்க. அது அம்மா பார்த்துப்பாங்க, நீ கொஞ்சம் என்ன கிளப்பி விட்டு போகிறது. அதெல்லாம் முடியாது, பிடி என்ன. கிளப்பி விட்டு போடா, நீ குழந்தையா? ஏன் குழந்தை இல்லைன்னா செய்ய மாட்டியா? புருஷன் எல்லாருக்கும் குழந்தை மாதிரி தானே, ஆனால் நீ கிடையாது. எந்திரிச்சு போய் குளிச்சிருக்கவா? போ அப்படின்ட்டு அங்கே ஒரு டவல் இருக்குது. ஸோ அதை எடுத்து அப்படியே ஜேகேயோட ஷோல்டரில் போட்டுட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறான் பாத்ரூமுக்குள்ளே. குளிக்காமல் வெளியே வந்தா அவ்வளோதான். தண்ணி குளுன்னு இருக்குடா, ஹீட்டர் போட்டு தான் வச்சுருக்கேன் ஜேகே, வாங்கிறாத, ஒழுங்காக குளிச்சுட்டு வா. நீ வந்தால் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குன்னு பார்த்தேன், நான் ஆல்ரெடி குளிச்சுட்டேன், முட்டு குளிச்சுட்டு கீழேமாவா அப்படின்ட்டு நம்ம தேவங்க அப்படியே போக, இந்த பக்கம் நம்ம ஜேகேயா கல்யாணம் ஆகியும் தனியாக குளிக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்ட்டு புள்ள அப்படியே குளிச்சுட்டு இருக்கு. ஸோ கீழே பார்த்தோன்னா அங்கே லஞ்ச் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நம்ம தேங்கும் அவங்க அத்தையும் தான், சரிதா நானும் கிளம்புறேன். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க 2 பேரும். சரிதா, அப்புறம் நீங்களும் டயத்துக்கு சாப்பிட்ருங்க, டயத்துக்கு டேப்லெட் போடுங்க, மாமாவுக்கும் சாப்பாடு கொடுத்துருங்க. நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இப்போ நம்ம ஜேக்கையும் அப்படியே கீழே வரான், அவனும் அப்படியே சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஆக்சுவலாக ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே கிளம்பி காரில் தான் போகிறாங்க. ஸோ போகும்போது நம்ம ஜேகேயோட கையை அப்படியே தேங்காயோட லேப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நோண்டிகிட்டே இருக்கு. அங்கே தேங்காய் அப்படியே முறைச்சிக்கிட்டே வரான். ஆஃபீஸ் போகும்போது கூட கை சும்மா வச்சுட்ருக்க மாட்டியா? காலையில் தான் கேட்டேன், ஒன்றுமே கொடுக்கல, காரில் ஏதாவது கூட கொடுக்குறாங்க எடு கையா அப்படின்ட்டு அடித்து விட்டுறான். ஸோ ஜேகேயா அப்படின்ட்டு கையை எடுத்துக்கிறான். ஸோ ஒரு வழியா 2 பேரும் ஆஃபீஸ் போயிட்டு, ஸோ அங்கே இருக்க அப்படியே குட்டி ஒர்க்ஸ் அது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. லைக் 2 பேருமே சிஇஓ அந்த மாதிரிலாம் கிடையாது, 2 பேருமே நார்மலான எம்ப்ளாயிஸ் தான்.
இப்போது 2 பேரும் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வராங்க. லைக் இதுதான் நம்ம டெக்குக்கோட ஒரு நார்மலான லைஃபு. ஸோ 2 பேருக்கும் இந்த மாதிரி மார்னிங் எழுந்திரிப்பாங்க, ஆஃபீஸ் போவாங்க, நைட் வருவாங்க. லைக் இந்த மாதிரி தான் ஒரு லைஃப் போயிட்டுருக்கும். இப்போது அப்படியே ஒன் ஃபைன் டே காட்டணும்னா நம்ம தேங்க அப்படியே உட்காந்து சோஃபாவில் டிவி பார்த்துட்ருக்கான். அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜேகே தான் அவங்க அம்மா மடியில் அப்படியே படுத்துருக்கான். ஸோ அவங்க அம்மாவா அப்படியே தலையை கோதி விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே ஜேகே தான் பார்க்குறான். மாதாஜி எனக்கு தலை ஒரு மாதிரி அழியுது, அப்படியே கொஞ்சம் பிடிச்சி விடா. இரு அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் அப்படியே ஜேகேயோட தலையை பிடிச்சி விட தான் அதை அப்படியே பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு இப்போ அப்படியே அவனுக்கு பக்கத்தில் இருக்க மொபைலை எடுத்துட்டு அந்த மொபைலை ஏதோ பார்த்துட்டு அத்தை சொல்லித்தேன் என்னாச்சு? எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் போய் தூங்குறேன். ஜெகே நான் போய் தூங்குறேன். சரி போ அப்படின்ட்டு ஜெகே சொல்ல. ஸோ தேங்க அப்படியே அவனோட மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறான். டேய் தேங்க என்னாச்சு? அதுவா அவனுக்கு அவங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம். இரு நான் போயிட்டு பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு தூங்கு. சரிடா. இருந்தாலும் இருக்கும்ல, நீயும் நானும் இப்படிலாம் இருக்கும்போது அதை பார்க்கும்போது அவனுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. என்னம்மா பண்ணுறது, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு. அந்த மனுஷன் என்னன்னா வரப்பாகவே சுற்றிட்டு இருக்காரு, கூப்பிடவே மாட்டுறாரு, பேசவும் மாட்டுறாரு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. என் கூட அவள் சந்தோஷமாக தான் இருக்கான், இருந்தாலும் ரொம்ப மிஸ் பண்ணுவான்ல ஃபேமிலியை. என்னை விட்டுட்டு ஒன்றால் இருக்க முடியுமா? எப்படி மாத்தாச்சு ஒன்றை விட்டு என்னால் இருக்க முடியும்? அதே மாதிரி தான் அவனுக்கும் அவங்க அம்மா அப்பாவும். என்ன தான் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலும் கண்டிப்பாக அவனுக்கு அவங்க அம்மா அப்பா ஞாபகம் வரும் இல்லைப்பா? ஆமாம் வரும். என்ன பண்ணுறது? சரி நான் இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு அவன்கிட்ட பேசுகிறேன். சரி பார்த்துக்கோ அப்படின்ட்டு அங்கே மாதாஜி சொல்ல. ஸோ ஜேகேயா அப்படியே வந்துடுறான். மேலே பார்த்துக்கிட்டோன்னா அங்கே நம்ம தேங்கா அவனோட மொபைல் கேலரி தான் பார்த்துட்டு இருக்கான். அங்கே அவங்க ஃபேமிலி கூட எடுத்த பிக்சர்ஸு அதான் பார்த்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி லிப்ஸில் ஸ்மைல் இருக்குது, ஐஸில் டியர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஓய் என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். அது மொபைல் பார்த்துட்ருக்கேன். மொபைலில் என்ன பார்க்குற? அம்மா அப்பா ஃபேமிலி. என்னாச்சு, மிஸ் பண்ணுறியா? எப்போவும் மிஸ் பண்ண மாட்டேன், ஆனால் தெரியல மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியா? ஏன்னா கிளம்பி போயிடலாமா? வேணாம். எங்கள் அப்பா ரொம்ப கோவக்காரர், உன்னை நேரில் பார்த்தாருன்னா அவ்வளோதான். அப்படியா? என்ன ஹார்வை எடுத்து ஒரே வெட்டிடுவாரா? வெட்டினாலும் வெட்டிடுவார். ஏய் தேம், மிஸ் பண்ணுறேன்னா சொல்லு, போயிடலாம். இல்லை சேக்கி அதெல்லாம் வேண்டாம். அது இன்றைக்கி நைட்டு ஒரு மாதிரி இருக்கும், மார்னிங் சரியாயிரும். அதான் அத்தை மாமா நீ எல்லாம் இருக்கல்ல. அப்படியா? நிஜமாவா? நிஜமாக தான். தூங்கலாமா? தூங்கலாம் அப்படின்ட்டு இப்போது ஜேகே வந்து படுத்துக்க. ஸோ ஜேகே ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ஜேகேயோட செஸ்ட்டில் தான் அப்படியே தேங்க படுத்துக்கிறான். ஸோ இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஆக அங்கே ஜேகேயோட செஸ்ட்டு தான் ஒரு மாதிரி ஈரமாகுது. எஸ் தேங் கண்ணிலேருந்து தான் டியர்ஸாக வந்துட்டுருக்கு. காஸ் அவன் ரொம்பவே மிஸ் பண்ணுறான் அவனோட ஃபேமிலியை. அது ஜேகேக்குமே புரியுது, பட் ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அவன் ஒரு மாதிரி ஹேரை அப்படியே பேட் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கான். 2 பேருமே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஸோ இப்போ அப்படியே மார்னிங் காட்டணும்னா தேங் அத்தை என்னப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா? இல்லைத்தா இதோ எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்ட்டு இப்போ தேங்க அப்படியே பார்க்குறான். நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டானுங்கள்ல. ஸோ இப்போ அப்படியே அசந்து 2 பேருமே தூங்கிட்டானுங்க. டைம் ஆல்மோஸ்ட் 8 கிட்ட ஆக போகுது. ஐயோ டைம் ஆகிடுச்சு. செக்கே டேய் செக்கே என்ன எந்திரி, டைம் ஆகிடுச்சு. ஏய் தேங் எனக்கு கொஞ்ச நேரம் இதே மாதிரி அப்படின்ட்டு அப்படியே கட்டி பிடிக்க தள்ளன்ட்டு அப்படின்ட்டு தேங்க தான் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு வா குளிக்க, டைம் ஆகிடுச்சு. அப்படியா? சேர்ந்து குளிக்கலாமா? வா டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அங்கே தேங் பாத்ரூம்குள்ளே போக இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகேயும் அப்படியே தேங் பின்னாடியே போயிடுறான். ஸோ 2 பேரும் அப்படியே குளிக்கிறோங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கானுங்க, லைக் அந்த ஷவர் வாட்டரில். ஸோ இப்போ 2 பேரும் ஒரு குளிச்சுட்டு வெளியே வந்துட்டதுக்கு இதுக்கு தான் உங்ககிட்ட குளிக்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணல? நீங்கள் கை வைக்கூடாதுன்னு சொல்கிறேன், உங்கள் மேலே கை வச்சுட்டு ஒன்றா கிட்ட வேலையாக போயிடுச்சு. உனக்குலாம் இந்த வெக்கமான எதுவுமே கிடையாது. இல்லை நப்போ இப்போ கூட வைப்பேன் அப்படின்ட்டு இப்போ தேங்காய் ஹிப்பில் அப்படியே கையை வைக்க. சிக்கே டைம் ஆகிடுச்சு ஆஃபீஸுக்கு, விளையாண்டுட்ருக்காத. விளையாட தான் விட மாட்டேறியே. ஒரே ஒரு தடவை அந்த ஸ்ட்ராபெரியை மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கிறேனே.
கிசும்ப. அதுக்கப்புறம் எங்கே போகணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜேகே தள்ளு அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளி விட அங்கே நம்ம ஜேகேயா பிடிச்சி அப்படியே லிப்லாக் ஒன்று பண்ணி விட்டுறாரு. அங்கே தேங்காய் வரவே கட்டவனே போங்கிட்டு அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு அந்த ஹேர்லாம் ட்ரை பண்ணிட்டு சீக்கிரமாக வந்து சேரு அப்படின்ட்டு கீழே போகிறான். ஸோ கீழே பார்த்தா அங்கே அவங்க அத்தை தான் அப்படியே குக் பண்ணி வச்சுட்டு தேவம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க அத்தா. அது இன்னும் ஒரு வாரத்தை தீபாவளி ஞாபகம் இருக்கா? ஆமாம் இல்லை, இன்னும் 1 வீக்கில் தீபாவளி. ஆமாம், நம்ம நிறைய பர்ச்சேசிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃபீஸுக்கு இன்றைக்கி ஆஃப் டே லீவ் சொல்லிட்டு வந்துடுறீங்களா? இல்லைத்த, இன்றைக்கி கொஞ்சம் மீட்டிங்ஸ் ஒர்க்லாம் பார்க்கணும். நாம் நாளைக்கு ஃபுல் டே லீவ் போட்டு வந்துடுறேன். நிஜமாவா? ஆமாம். சரி, அவரை லீவ் போட சொல்லிடுறேன். நாங்கள் 2 பேர் லீவ் போட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய பலகாரம்லாம் எங்கள் அம்மா சுட்டு கொடுப்பாங்க. முறுக்கு, மிச்சரு நிறைய பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இட்லிலாம் சுட்டு கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும் தெரியுமா? தீபாவளிக்கு 1 வீக்கு முன்னாடிலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா ஒரு ஸ்வீட்டு செய்வாங்க. வாயில் வச்சவனே கரைஞ்சிரும். அந்த ஸ்வீட் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் இந்த மாதிரி டயத்தில் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகி சின்ன வயசு நடந்தது எல்லாத்தையும் அப்படியே குழந்தையோட சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அப்படியே மாத்தாச்சு தான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்ருக்காங்க. ஆனால் பின்னாடி நம்ம ஜேகேயா அதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜேகே இன்னும் 1 வீக்கில் தீபாவளி. ஆமாம்ல, ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம். அத்தை, நான் நாளைக்கு லீவ் போட்டு வந்துடுறேன். நான் எங்கள் வீட்டில் சின்ன வயசில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். சரித்தா, பார்த்து போயிட்டு வா. சரிங்கத்தா. சிக்கி நான் உங்ககிட்டே நிறைய சொல்கிறேன். நிறைய இருக்குது தெரியுமா? அப்போல்லாம் நாங்கள் வில்லேஜில் தானே இருப்போம். ஸோ காலையில் எந்திரிச்சவொடனே நல்லெண்ணெலாம் வச்சு குடிச்சிட்டு எங்கள் அப்பா நிறைய பட்டாசுலாம் வாங்கிட்டு வருவாரோ. சின்ன வயசுலலாம் எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஒன்று தெரியுமா, பட்டாசுக்கு நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்போம். தோசை சுட்டால் ஃபஸ்ட்டு எனக்கு தான் சாப்பிடணும், உனக்கு தான் சாப்பிடணும், நிறைய சண்டை போட்டுகிட்டே இருப்போம். அப்படின்ட்டு அங்கே தேங்காய் ஒரு மாதிரி படப்படன்னு பேசிட்டு இருக்கான். அவன் ஃபேஸ்லேயே அவ்வளோ சந்தோஷம். ஸோ இது எல்லாத்தையுமே ஜேகே பார்க்குறான். சொல்லு ஜேகே, நம்ம இந்த தீபாவளியா உங்கள் ஊரில் செலிப்ரேட் பண்ணலாமா? அது நிஜமாவா? பண்ணலாமா? பண்ணலாம். இல்லை அதெல்லாம் வேணாம். நம்ம இங்கே அத்தை, மாமா, நீ நம்ம 4 பேரும் சேர்ந்து பண்ணலாம். அங்கே வேண்டாம், அது அங்கே போகவும் முடியாது. ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, வா போகலாம் அப்படின்ட்டு அவங்க அப்படியே போயிட்டு காரில் உட்காந்துக்கிறான். ஸோ இப்போ ஜேகே தான் அப்படியே போயிட்டு, இந்த வருஷம் நமக்கு தலை தீபாவளி இல்லை? ஆமாம், தலை தீபாவளி. உனக்கு தெரியுமா, தலை தீபாவளினா அம்மா அப்பா நிறைய பலகாரம்லாம் சுட்டு எல்லோரும் கொடுத்து புருஷ வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, கார் எடுக்க போகலாம். போகலாம் அப்படின்ட்டு இப்போது அப்படியே நம்ம ஜேகேயா ஆஃபீஸுக்கு முன்னாடி தான் காரை ஸ்டாப் பண்ணுறான். வா போகலாம். இல்லை நீ போ, நான் வரேன். என்னாச்சு? நீ போ, எனக்கு கொஞ்சம் வெளியே கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, முடிச்சுட்டு வரேன். அப்படியா? எனக்கு தெரியாமல் எப்படி? இருக்குடா, மேனேஜர் கால் பண்ணி சொன்னார். ஓ சரி, போகும்போது பார்த்துட்டு பத்திரமா போ. சரி. அப்புறம் நாளைக்கு நம்ம 2 பேருமே லீவ் போடலாமா? கண்டிப்பாக லீவ் போட்டு வாட்சிங் போகலாம். ஓகே, லவ் யூ அப்படின்ட்டு தேவங்க அப்படியே போக. ஸோ போகிற தேங்கே ஜேகே பார்க்குறான். இப்போது ஜேகே என்ன பண்ணுறானா, அவனோட மொபைல் தான் எடுக்கிறான். கால் பண்ணான், அங்கே நோ ஆன்சர். ஸோ அவன் காரை தான் அப்படியே அந்த ஸ்டியரிங் அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறான். இப்போது அப்படியே ஈவினிங் வரைக்கும் ஜேகே ஆஃபீஸுக்கு வந்துருக்கவே மாட்டான். இப்போது ஈவினிங் டைம் ஆக, ஸோ அந்த ஆஃபீஸ் முடிய டைமும் ஆயிடுது. என்ன ஆச்சு இவனுக்கு? எங்கேயோ கிளைண்ட்டை பார்க்க போகிறேன்னு சொன்னால் இன்னும் ஆளை காணும் அப்படின்னு நிற்க. ஸோ அங்கே ஜேகே வந்து ஆப்போசிட்டில் நிற்கிறான். எங்கே போன நீ? அது மீட்டிங் போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாவா? ஆமாம், அது லேட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகலாமா? நீ லீவு சொல்லிட்டியா? அதான் சொன்னேனே, கிளைண்ட் மீட்டிங் பார்க்க போனேன்னு சொல்லிட்டு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓ அப்படியா? சரி வா போகலாம். உனக்கு தெரியுமா, நான் எனக்கும் லீவ் வாங்கிட்டேன், உனக்கும் சேர்த்து லீவ் வாங்கிட்டேன். அப்படியா? ஆமாம், போகலாமா அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் காரில் ஏறி அப்படியே வீட்டுக்கு தான் போகிறானுங்க. ஸோ வீட்டுக்கு போனால் அவங்க அத்தை கிட்ட தான் அவ்வளோ பேசிகிட்டு இருக்கான். தயா பிள்ளைக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ இருக்குது. சின்ன வயசுல இருந்து அத்தனையும் அப்படியே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அப்படியே பார்க்காத மாதிரி ஜேகே அவன் பாட்டுக்கு ஒரு புக் எடுத்து ரீட் பண்ணிட்டு இருக்கான். இப்போது நைட் டைம் அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ தேவங்க அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கேன். ஓ பேபி, சொல்லு ஜேகே. அது வந்து நம்ம உங்கள் வீட்டுக்கு போகலாம். இல்லை வேண்டாம். உனக்கு தெரியுமா, அத்தைக்கிட்ட நான் நிறைய சொல்லிட்டேன். நாளைக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய செய்ய போகிறோம். அப்படியா? சரி, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு?
நீ வில்லேஜ் பையன் தானே? ஆமாம், பக்கா வில்லேஜ் பையன். என்ன இப்போதுக்கு? அப்போது உங்கள் வில்லேஜ் ஸ்டைலெல்லாம் கல்யாணான புருஷனை எப்படி கூப்பிடுவாங்க? ஆஹா, உனக்கு என்ன இப்போது? இல்லை, கேட்டேன் கல்யாணம் ஆன புருஷனை எப்படி கூப்பிடுவாங்கன்னு. என்னங்க? வாங்க, ஐயோ போங்க, அப்புறம் மாமா, ஐயோ இப்படியா கூப்பிடுவாங்க? ஆமாம், இப்படி தான் கூப்பிடுவாங்க. டேய், ஆனால் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இத்தனை மாதத்தில் என்னை ஒரு தடவை கூட நீ மாமா அப்படிலாம் கூப்பிட்டதே இல்லை. மாமான்னு கூப்பிடுவாங்க என்ன? ஹேய் பொறுக்கி பையிலே, உன்னை இல்லை நான் மாமான்னு கூப்பிடணும்? ஏய், அது கல்யாணம் புருஷனை அப்படி கூப்பிட்றது தானே ஒரு நல்ல கிராமத்து பையனுக்கு அழகு. ஆஹா, அப்படிலாம் கூப்பிட முடியாது. ஏய், நானும் எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கேன். ஒரே ஒரு தடவை அந்த என்னங்க மாமா ஏதாவது சொல்கிறான் ப்ளீஸ்ரா, கேட்கணும் போல இருக்கு. டேய் பொறுக்கி பையிலே, கிறுக்கு பையிலே, லூசு பையிலே, இதான்டா இதான். இந்நேரம் மட்டும் நீ வில்லேஜில் இருந்திருந்தா என்னை நல்லா கூப்பிட்டுருப்பல்ல மாமா மாமான்னு. நான் வில்லேஜில் இருந்திருந்தாலும் உன்னை அப்படி கூப்பிடவே மாட்டேன்டா. போடா வாடா அப்படி தானே கூப்பிடுவேன் என் டால்டா. தெரியுது தெரியுது. இதுக்கு தான் லவ் மேரேஜே பண்ணிக்கூடாது. பேசாமல் எங்கள் அம்மா சொல்கிற பையனை பார்த்துக்கல. என்ன சொன்ன அப்படி சொல்லு அப்படி சொல்லு. இல்லை சும்மா அப்படியே என்ன சொல்ல வந்தது மறுபடியும் சொல்லு. இல்லை, அப்படியே அரேஞ்ச் மேரேஜ் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அவன் எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்துருப்பான் அப்படின்னு சொன்னான். ஆர் யூ ரிக்ரெட்டிங் அவர் மேரேஜ்? ஓ இல்லை ஜஸ்ட் ஃபன்னு. புரியுது. உனக்கும் ஏக்கமாக இருக்கும்ல. நான் உன்னை படா போடா பேசுறது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா சிக்கி? அப்படிலாம் இல்லை, நீ என்ன வேணால் கூப்பிடலாம், பேட் வேர்ட் சொல்லி கூட கூப்பிடலாம் சொல்லும். இட்ஸ் ஓகே. உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் வேணா உன்னை என்ன புடா மாங்க மடையா அப்படின்னு கூப்பிட்றேன். அப்போ கூட உனக்கு கூட மாட்டல. முடியவே முடியாது. போடா டால்டா, தூங்க பேசாமல் அப்படின்ட்டு அப்படியே தூங்கிறானுங்க. ஸோ நம்ம ஜேகேக்கா தேங்கிட்டேருந்து அந்த மாமா அப்படிங்கிற வேர்டு கேட்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் நம்ம தேங்கா சொல்லவே மாட்டானே. ஸோ இப்படியே ஒரு 3 days ஸ்கிப்பாக அவனோட எக்ஸைட்மெண்ட்டுக்கு தான் அளவே இல்லை. அந்த பர்ச்சேசிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருக்கு ஒரு 3 days. ஸோ இப்போது ஆக்சுவலாக தீபாவளிக்கு 1 day தான் இருக்குது. இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு அடுத்த நாள் தீபாவளி, ஓகேவா? ஸோ அங்கே நம்ம ஜேகே தான் அப்படி எல்லாத்தையும் பேக் பண்ண. எங்கே பேக் பண்ணிகிட்ருக்க? அதுவா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். அப்படியா? எங்கே போகிறோம் எனக்கு தெரியாமல்? அது ஹனிமூன் போகிறோம். எனக்கு ஹனிமூனா? நான் வரமாட்டேன். ஏய் என்னடா, கல்யாணம் முடிச்சுட்டு நம்ம ஹனிமூனே போகலையே. தீபாவளி டைமில் நம்ம ஃபேமிலியோடு இருக்கணும், அதான் சந்தோஷமாக இருக்கும். நீ என்ன வெளியே போகலான்னு சொல்கிற? ஏய் அதெல்லாம் முடியாது. இன்றைக்கி நம்ம ஹனிமூன் கிளம்புறோம். எங்கே போகிறோம்? அதுவா, நம்ம தாய்லாந்து போகிறோம். தாய்லாந்து? என்ன தாய்லாண்டா? இங்கே பாரு, தாய்லாண்டே போனாலும் தாய் கூட இருந்து கொண்டாடுற மாதிரி வராது, புரிஞ்சிக்கோ. மூச், நான் சொல்கிறத நீ கேளு, புரியுதா? அப்போ தீபாவளி எப்போ நம்ம தாய்லாண்டில் இருப்போமா? ஆமாம், நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டு. சரி போ, நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கே தேங்தான் அப்படியே கீழே போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெங்காயத்தை அப்படி இப்படி வெட்டிகிட்ருக்கான். லைக் டக்குன்னு சாப் பண்ணிட்டுருக்கான். தேங் என்னாச்சு? உங்கள் புள்ள பண்ணுறத பார்த்தீங்களா? ஹனிமூன் கூப்பிட்றான். என்னடா ஹனிமூன் கூப்பிட்டா எவ்வளோ சந்தோஷமாக போகணும், நியூலி மேரிட் கப்பிள், இதில் லவ் மேரேஜ் வேறு, உனக்கு நிறைய எக்ஸ்பிரேஷன் இருந்திருக்குமே, என்னாச்சு? அதெல்லாம் இருந்துச்சு தான். ஆனால் இருந்தாலும் அத்தை நீங்களே சொல்லுங்க அத்தை, தீபாவளிலாம் ஃபேமிலி கூட இருந்து கொண்டாடினாலே நல்லா இருக்கும். ஆமாம், அதுவும் வாஸ்தவமான பேச்சு தான். ஆனால் இருந்தாலும் என் பிள்ளைக்கு ஒன்று ஹனிமூன் கூப்பிட்டு போகணும் போல இருக்குது. போயிட்டு வாங்கப்பா. சரி போங்க, நீங்களும் உங்கள் பிள்ளைக்கே சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ண யார் இருக்கா? யாருமே இல்லை. யாரும் இல்லைன்னு சொன்னால் நான் இருக்கேன் உனக்கு. மாமா இங்கே பாருங்க, அவன் என்ன ஹனிமூன் கூப்பிட்றான், எனக்கு போகவே பிடிக்கல. அப்படியா? ஜேகே என்னப்பா இங்கே வா அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜேகேயோட அப்பா கூப்பிட. ஜேகே தான் கீழே வரான். என்னாச்சுப்பா? என் மருமகனுக்கு அப்பா இதுவே இல்லாமல் எதுக்கு நீ கூட்டிகிட்டு போகிற? அப்பா ஹனிமூன்லாம் நீங்களா பார்த்து அனுப்பி வைக்கணும், நானே போகிறேங்கிறேன், எதுக்கு இப்போ நோட்டுக்கிட்டு இருக்கீங்க? சரி என்னமோ பண்ணுங்க மாமா, எனக்கு ஃபேமிலி கூட இருக்கணும் மாமா. அண்ணா சொல்கிறால, அப்புறம் தீபாவளி முடிச்சு போய்க்கலாம். எனக்கு நாளைக்கே கிளம்பணும். சரியான சாடிஸ்ட். அத்தை நான் போய் தூங்குறேன். எனக்கு ரூமுக்கு வந்தால் அவளை தான் காலை ஒடிச்சிடும். சோஃபாலே போடு.
அப்படின்ட்டு நம்ம தேங்க் போக ஜேகே தான் அப்படியே சிரிக்கிறான். டேய் என்னடா இது? ஆமாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே அப்படியே மேலே போயிட்டு, இங்கே பாரு ஒழுங்கா வெளியே போயிடும், வீட்டுக்குள்ளே படுத்தா உனக்கு கொண்டுருவான். ஏய் அதுக்குன்னு நான் ரோட்டில் போய் படுக்க முடியும்? போய் படுப்போ. என்னோடய ஃபீலிங்ஸுக்கு மரியாதையே கிடையாது. அப்படியா அப்படியா நினைக்கிற நீ? ஆமாம் நான் சொல்கிறேன்ல, எனக்கு ஃபேமிலி கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு. தீபாவளி எனக்கு ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணணும், புரிஞ்சுக்கோ. ஏன் அதை தான் நானும் சொல்கிறேன். எனக்கு தீபாவளி தாய்லாண்டில் தான் செலிப்ரேட் பண்ணணும், அதுவும் உன் கூட மட்டும். எனக்கு 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 போகிறேன் அப்படின்ட்டு நம்ம தேங்க போயிட்டு படுத்துக்கிறான் ஒரு கார்னரில். ஸோ தேஜேக்கே போயிட்டு இன்னொரு கார்னரில் படுத்துக்கிட்டு இப்போ அப்படியே கிட்ட வர எட்டி ஒரே தான். ஏய் பேபி கோவமாக இருக்கியா என்ன? பேசாமல் போயிடு, தூங்கு, எனக்கு தூக்கம் வருது, குட் நைட் அப்படின்ட்டு தேங்க அப்படியே தூங்கிடுறான். ஸோ இப்போது அப்படியே மார்னிங் ஆக அங்கே நம்ம தேங்காய் அவன் படுக்க உட்காந்துட்ருக்கான். ஏய் கிளம்புடா, சொல்லிகிட்ருக்கேன்ல, கிளம்புறேன் அப்படின்ட்டு புள்ள எழுந்திரிச்சு அப்படியே ஒரு மாதிரி வேண்டாம் வெறுப்பாக கிளம்பிட்டுருக்கு. ஸோ கீழே அப்படியே சூட்கேஸோட வர, சேக்கே என்னப்பா இதெல்லாம்? நாங்கள் கிளம்புறோம் பா, நாங்கள் போய்ட்டு வரோம். சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரிப்பா. ஏய் அப்பலாம். அத்தா நான் போயிட்டு வரேன் அத்தா. சரிப்பா அப்படின்ட்டு அங்கே நம்ம தேங்கும் ஜேகேயும் தான் அப்படியே காரில் ஏறுறாங்க. ஸோ தேங்காய் அவன் பாட்டுக்கு வெளியே பார்த்துட்ருக்க தேங்காய் ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஸோ 2 பேரும் தான் அப்படியே கார்லேயே போயிட்டுருக்காங்க. என்ன ஏதோ ஃப்ளைட்டில் போகணுன்னு சொன்னேன், ஏர்போர்ட் வரைக்கும் காரில் தானே போகணும். ஆமாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா அங்கே இவ்வளோ நேரம் சோகமாக இருந்த தேங்கோட ஃபேஸு லைட்டாக ஸ்மைல் பண்ணுது. காசமாக பார்க்குறது ஒரு லைக் வில்லேஜு, அந்த மரம் அந்த நாற்று அதை பார்க்குறான். ஸோ அவன் பார்த்துட்டு வா நல்லா இருக்குது அப்படின்ட்டு டக்குன்னு அந்த விண்டோவை கீழே இறக்கி விட்டுறான். ஸோ இறக்கி விட்டுட்டு அந்த ஜன்னலுக்கு வெளியே தலையை விட்டுட்டு அவ்வளோ அழகாக அந்த காற்றை வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வர. ஸோ அது அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ போக போக சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறியுது. ஜேகே நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? இது இந்த இடம் ஜேகே எங்கே போயிட்டுருக்கோம்? அதுவா அதான் சொன்னனே தாய்லாண்டுக்குன்னு. தாய்லாண்டுன்னு வில்லேஜ்லையா இருக்குது? தாய்லாண்ட், உன்னோட தாய்லாண்டுக்கு போகிறோம். என்னோட தாய்லாண்டா? ஜேகே இல்லை வேண்டாம், வண்டி திருப்பு. என்ன இப்போது அங்கே போனால் என்ன பண்ணிடுவாங்க? எனக்கு தெரியாது. இந்த தீபாவளியை உங்கள் அம்மா அப்பா கூட தான் நீ செலிப்ரேட் பண்ணணும். இல்லை இங்கே பாரு, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஒன்று ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. வேணாம் ஜேகே வா போயிடலாம். ஷிப் அமைதியாரு அப்படின்ட்டு இப்போ ஆக்சுவலாக நம்ம ஜங்கு தாய்லாண்ட், அதாவது தாய் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் நம்ம தேவங்க. ஸோ 2 பேர் போயிட்டு இப்போ ஒரு இடத்துக்கு மேலே கார் போகாது. ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜேகே வேணாமே வான்னு சொல்கிறல்ல அப்படின்ட்டு அங்கே இருக்க அந்த சூட்கேஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஜேகேயா அப்படியே முன்னாடி போக தேங்க ஒரு மாதிரி தேங்கி வந்துட்டுருக்கான். ஸோ இப்போது ஃபைனலாக அவங்க பார்க்குறது ஒரு பெரிய அழகான கிராமத்தில் இருக்க பண்ணை வீடு. ஸோ ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, லைக் ஒரு மீடியமாக ரொம்ப சட்டிலாக அழகாக இருக்குது. இங்கே பாரு ஜேகே, இதெல்லாம் வேண்டாம், அப்பா அம்மாலாம் வீட்டில் இருப்பாங்க, வா போயிடலாம். நம்ம என்ன தப்பு பண்ணோம்? வா போகலாம் அப்படின்ட்டு அங்கே ஜேகே போக ஜேக்கோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறான் தயான். ஸோ 2 பேரும் அப்படியே போனா அங்கே அப்படியே ஒரு சவுண்ட் தான் கேட்டுட்ருக்கு. அந்த மாடுகள்லாம் வைக்க போட்டிங்களா இல்லையா, கற்றுக்கிட்டே இருக்கு பாரு, அடியே இங்கே பாடி அப்படின்ட்டு அங்கே தேங்கோட அம்மா அப்படியே பேசிகிட்டு இருக்கு. தேங்க அப்படியே பார்க்குறான். அம்மா அப்படின்ட்டு ஒரு சவுண்டு கேட்டோன்னே அங்கே அப்படியே அவங்க திரும்பி பார்க்க. ஸோ பார்த்துட்டு அவங்க எந்த ரியாக்ஷனுமே பண்ணலை. அந்த மாட்டுக்கு வைக்கலாம் அள்ளி போடுங்க, அப்புறம் புண்ணாக்கு மறந்துடாமல் வச்சுருங்க, நான் போய் சமைக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே அப்படியே போயிடுறேன். சேக்கே வா போகலாம். நான் போயிட்டு வயலில் கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் வயலில் கொஞ்சம் பூச்சி மருந்துலாம் அழிக்க வேண்டியது இருக்குமா, அதெல்லாம் அப்பா கிட்டே சொல்லியிருந்தேன், வாங்கிட்டு வர சொல்லுங்க. அண்ணா ஆமாம் நான் வயலுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம தேங்கோட அண்ணனும் அப்படியே போயிட. ஸோ தேங்க்கு அவ்வளோதான், டியோஸ் அப்படியே கண்ணுக்கிட்ட வந்து நிற்குது. என்னங்க நீங்கள் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட வீட்டுக்கு வந்துடுங்க, கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்கிறேன். ஜெமன் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, நான் உங்களுக்கு சமைச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே அவங்க அண்ணனோட ஹஸ்பண்ட், அதாவது நம்ம ஜெமன். ஸோ தேங்கோட அண்ணன் சுகர் தான். ஸோ ஜிமின் அப்படியே நம்ம தேங்க் கூப்பிட ஜிமின் எதுவுமே கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே நம்ம தேங்க அதுக்கு மேலே முடியலை. ஸோ கண்ணெல்லாம் கலங்குது. இப்போது
உள்ளே வாங்க அப்படின்ட்டு தேங்கோட அம்மா தான் சொல்ல. ஸோ இப்போது ஜேகே அப்படியே உள்ளே போக போகிறான். ம், வேண்டாம், வா போயிடலாம். ஒன்றெல்லாம் அவங்க மதிக்கவே மாட்டாங்க, கஷ்டப்படுத்திடுவாங்க, வா போகலாம். ஏய் என்ன, வா போகலாம் அப்படின்ட்டு இப்போ ஜேகேயை அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். சாரிடா, கொஞ்சம் இப்போ தீபாவளி டைமுங்கிறதுனால ஊருக்குள்ளெல்லாம் அப்படியே பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க. ஸோ பின்னாடி கொஞ்சம் கேட்டுதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அங்கே நம்ம ஜேகேயா அப்படியே உள்ளே போகிறான். தேங்கும் பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஸோ அங்கே அப்படியே ஒரு மர சேர் தான் இருக்குது. அதில் தேவங்களோட அப்பா தான் அப்படியே உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. ஜேகே போ போயிடலாம். இரு மாமா அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்க அங்கே தேவங்களோட அப்பாவை அப்படியே பார்க்குறாங்க. இப்போ நம்ம தேவங்க அப்படியே சிக்கை பின்னாடி போய்ட்டு ஒழிஞ்சிக்கிறான். ஜேகே வா போயிடலாம். ஷோ, உங்கள் அப்பா கிட்ட பேசு பேசு அப்படின்னு கற்றுக்க. சொங்க தேங்க குட்டியாக எட்டி பார்த்துக்கிட்டு அப்பா அப்படின்ட்டு சொல்ல அங்கே அவங்க அப்பாவா கையில் வச்சுருந்த நியூஸ் பேப்பரை அப்படியே டேபிளில் வச்சுட்டு நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அவ்வளோதான், அதுக்கு மேலே தேங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பிள்ளை கண்ணிலேருந்து டியர்ஸ் தான் வந்துடுது. தேங் எதுக்கு அழுதுட்ருக்க? உன் ரூம் எங்கே இருக்குது? இல்லை வா போயிடலாம், இங்கே இருக்க வேண்டாம், வா ஜெக வீட்டுக்கு போயிடலாம், எனக்கு கஷ்டமாக இருக்குது. உன் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டேன். அதோ அந்த லெஃப்டில் இருக்கு, அது கூட இப்போது என் ரூமாக இருக்கா என்னன்னு தெரியல, வா நம்ம போயிடலாம். யாருமே என்கிட்ட பேசவே இல்லை. நான் அப்படி என்ன தப்பு பண்ணால்? எனக்கு பிடிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணான், அது ஒரு தப்பா? அது தப்பு கிடையாது. நம்ம என்னதான் இருந்திருந்தாலும் அவங்க சம்மதத்தோடு பண்ணியிருக்கணும். நம்ம தான் கேட்டோம்ல, அவங்க தான் ஒத்துக்கவே இல்லை. சரி ஒன்றும் இல்லை, எதுக்கு பார்த்துட்ருக்க, வா போகலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷோல்டரில் அணைச்சிக்கிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போக, அத்தை இவனை பார்த்தா எனக்கு ஏதோ பிடிக்கவே இல்லை அத்தை. உனக்குமா? எனக்கும் தாண்டா. அங்கே பார்த்தியா? ஆனால் இருந்தாலும் அவனை நல்லா பார்த்துக்கிறானோ, என் புள்ள அழுகிறான், என்னால் பார்க்கவே முடியலை. அத்தை இது மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். ஆமாம் இல்லை, சரி வா நம்ம சமைக்கலாம். அவன் ரூமுக்கு போகிறான், போயிட்டு எதுக்கத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே சமையக்கட்டிலேருந்து நம்ம ஜிமினும் அவங்க அத்தையும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே நம்ம தேங்க ரூமுக்கு தான் போகிறான். இது என் ரூமாக கூட இருக்காது, யாரோ ரூமுக்கு போகலாம், எனக்கு பிடிக்கல, வா போகலாம். ஷோ அப்படின்ட்டு இப்போ ரூம் ஓப்பன் பண்ணா அங்கே தேங்கோட திங்ஸு தான். லைக் அவன் எப்படி வச்சுருப்பானோ அது அப்படியே இருக்குது. ஸோ பார்த்த உடனே தேங்கோட கண்ணில் இருக்க டியர்ஸ்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அங்கே ஜேகே அப்படியே தேங்க பார்க்குறான். ஸோ தேங்காய் இருக்க டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு, ஒரு ரூம் தானே போ. ஆமாம் ரூமு தான் அப்படின்ட்டு ஃபுல்லாக அப்படியே போகுது. பார்த்தா அவன் குட்டி ஏஜ் விளாண்டுருப்பாள், அந்த டாய்ஸு எல்லாமே இருக்குது. லைக் அந்த மரத்தால் செஞ்சது, அவங்க அப்பா செஞ்சு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அவ்வளோ இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ்வளோ எக்ஸைட் ஆகுறான். சேம் டைம் டியர்ஸும் வருது. ஜெகி இங்கே பார்த்தியா, இந்த பொம்மை என்ன தெரியுமா? என்ன, எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசில் ஃபர்ஸ்ட்டு செஞ்சு கொடுத்தது. அப்படியா? இதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐயோ நல்லா இருக்குல்ல. இங்கே பார்த்தியா, இது எல்லாமே சின்ன வயசில் நான் விளாண்டது. இந்த பொம்மைக்காக எனக்கு எங்கள் அண்ணனுக்கு எவ்வளோ சண்டை வந்திருக்கு தெரியுமா? நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். எங்கள் அம்மா தான் ரொம்ப பாவம், எங்கள் 2 பேரும் சமாளிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எங்கள் அப்பா ஒரு சவுண்டு போட்டால் போதும், நாங்கள் 2 பேரும் சைலண்ட் ஆகிடுவோம் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் நிறைய வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது கொடுப்பாரா, அதுக்கும் எங்கள் 2 பேருக்கு சண்டை வரும். நிறைய போட்டுக்கிட்டு இருக்கும் தெரியுமா 2 பேரும். இப்போ தான் அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். அது இப்போ தானே வந்திருக்கா, கண்டிப்பாக பேசுவாங்க. எதுக்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த நீ? அதுவா, அதை சொன்னேனே, ஹனிமூனு. அது சேக்கே, எனக்கு இப்போது உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்துருவாங்களோன்னு தான் பயமாக இருக்குது. எனக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஓகே நான் ஏற்றுப்பேன், பட் ஒன்று அவங்க கஷ்டப்படுத்தினா நான் எதுவுமே பார்த்துட்ருக்க மாட்டேன். உனக்கு அவங்க பேரண்ட்ஸ்னால் எனக்கு அவங்க உன்னோட பேரண்ட்ஸ். நீ எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் உன் பேரண்ட்ஸும், புரியுதா? அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ சைலண்ட்டாக இரு, அது போதும். இல்லை அவங்க கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா நாம் பேசாமல் இந்த வீட்டுக்கு போயிடலாம். சரி போயிடலாம். இப்போது ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கலாமா? தூங்கலாமே அப்படின்ட்டு ஸோ கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. மார்னிங்கு தானே வந்திருப்பாங்க. இப்போ அப்படியே ஒரு 11 அந்த மாதிரி ஆக, ஜேகே ஜேகே என்னடா எனக்கு பசிக்குது. அப்படியா, சரி வாக்கில் போகலாம், ஆனால் பயமாக இருக்கே. பாடா போகலாம் அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜேகேயா அப்படியே கீழே கூட்டிகிட்டு வர. ஸோ ஜேகேட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான் தயாம். ஸோ கீழே வந்துட்டு அம்மா என்ன
அம், பசிக்குது. அதான் டேபிளில் இருக்கே, போட்டு சாப்பிடுங்க. ம், சரிம்மா. அப்படின்ட்டு அங்கே நம்ம தேங்க இருந்துக்க. ஸோ அங்கே ஜேகே அப்படியே போயிட்டு தேங்க சர்வ் பண்ணுறான். இது எல்லாத்தையுமே நம்ம ஜிமன் தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இவ்வளோ நல்ல புருஷனா? பரவாயில்ல. ஏய் ஜெமன், ஜெமன். இதை வந்துட்டேங்க. அத்தை அவர் வந்துட்டார், நான் போய் என்ன பாப்பத்தில் கூப்பிட்டு வரேன். போ அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜெமின் போக, சாப்பாடு ரெடியா? ரெடிங்க, வாங்க அப்படின்ட்டு சொல்ல. இப்போ போய் பார்த்தா அவங்க 2 பேரும் இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ சுகா பார்த்துட்டு, நீங்கள் போய்ட்டு உட்காருங்க, நம்ம வீடு தானா? அப்படின்ட்டு ஸோ சுகா போயிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துக்க. தேங்காய் அப்படியே சுகாவை பார்க்குறான். சுகா தேங்காய் பார்க்கவே இல்லை. ஸோ அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பிக்கிறான். என்னங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு அங்கே ஜிமினா அப்படியே பரிமாறிட்டுருக்கான். இந்த பக்கம் ஜேகேவா அப்படியே தேங்காய் ஊட்டி விட்டுட்ருக்கா. ஸோ ஜிமந்தா அப்படியே ஊட்டி விடுற ஜேகேயே பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கா அவன் காதில் விழுந்துட்டே இருக்குது. என்னங்க உங்களுக்கு அது போடவா, என்னங்க உங்களுக்கு இது போடவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஜிமினுக்கு வந்துட்டு ஜேகே ஊட்டி விடுறான். அதை பார்த்து ஏக்கும். நம்ம ஜேகேக்கு வந்து ஜிமின் வந்து சுகா என்னங்க வாங்க போங்க கூப்பிட்றான். அதை பார்த்து ஒரு ஏக்கும். ஸோ இப்படி 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அங்கே அவங்க அத்தையா அப்படியே உட்காந்து நின்று நம்ம தேங்காய் தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஜேகேக்காவும் ஊட்டி விட, ஜேகேக்காவும் ஊட்டி விடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி ஊட்டி விட்டுட்டு இருக்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம். ஸோ இந்த பக்கம் நம்ம சுகாவா அப்படியே ஜிமனை பார்க்குறான். பார்த்தா ஊட்டி விட்டுருக்க ஜேகேவே ஜிமன் பார்த்துட்ருக்கான். ஏய் ஜிமன், என்னங்க சட்னி போடவா, இந்தாங்க. என்ன அங்கே என்ன பாருவா உனக்கு? ஒன்றும் இல்லைங்க. அப்படியா? ஒன்றும் இல்லைங்க, நிஜமா ஒன்றும் இல்லை. உன் மொழியே சரியில்லை, அது எதுக்கு அவனே பார்த்துட்ருக்க? அந்த மாதிரி உனக்கு பண்ணணுமா? இல்லைங்க. ஏய் உண்மையை சொல்லு, அப்புறம் எதுக்கு அவனை வச்ச கணக்காக பார்த்துட்டே இருக்க? அது வந்து அப்படி பண்ணணும். அது இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. உட்காரு. உட்காரவா? உட்காரு அப்படின்ட்டு சுகா சொல்கிறான். ஸோ அங்கே ஜிமினா அப்படியே உட்காந்துக்க. ஸோ சுகா எடுத்து ஊட்டுறான். அது நம்ம ஜிமினுக்கே புதுசு. ஸோ அவன் அப்படியே பார்த்து சாப்பிட்றான். இந்த பக்கம் நம்ம அதாவது தேங்கோட அம்மாவா அவங்களும் அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா இது புதுசாக இருக்குது, என் பிள்ளையா ஊட்டி விட்றான் அப்படின்ட்டு. பிகாஸ் வந்து நம்ம சுகாவுக்கும் ஜிமனுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு அன்னுன்யமான கப்பல்லாம் கிடையாது அவனுங்க 2 பேரும். ஸோ இப்போது அப்படியே ஊட்டி விடுறதை பார்த்துட்டு நம்ம தேங்கோட அம்மாவுக்கே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. என்னங்க நான் உங்களுக்கு ஊட்டி விடவா? ஓட்டு அப்படிங்கிறான். ஸோ அவ்வளோதான் ஜிமனுக்கு. உள்ளுக்குள்ளே பட்டாம்பூச்சி கருப்பாம்பூச்சி எல்லா பூச்சியும் பறந்துக்கின்னு இருக்குது. ஸோ பொருளை எடுத்து அப்படியே சுகாவுக்கு ஊட்ட. ஆப்போசிட்டில் இருக்க நம்ம தேங்காய் அதை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். ஸோ இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக ஈவினிங் அந்த மாதிரி ஆகுது. நான் நமக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுத்தாச்சு, இன்றைக்கி நைட்டே வந்து நம்ம பலகாரம் எல்லாம் பண்ணி முடிக்கணும், புரியுதா? புரியுதா, கண்டிப்பாக பண்ணிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். சரி அப்படின்ட்டு இவங்க கிச்சன்லேருந்து பேசிகிட்டு இருக்கட்ட தூரமாக நம்ம தேங்காய் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜேகே, என்ன அது இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் நிறைய ஸ்வீட் செய்வாங்க. அப்படியா? நாளைக்கு சாமிக்கு படைச்சிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு என்னை வச்சு குளிச்சுட்டு நிறைய பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நமக்கு தலை தீபாவளி வேறையா, நிறைய பண்ணுவாங்க. அப்படியா? ஆனால் நமக்கு தான் பண்ண மாட்டாங்களே. சரி எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, விடு, புரியுதா? புரியுது. சரி நான் போய் அவங்ககிட்ட பேசுடா. சரி நீ ரூமுக்கு போ, நீ யார்கிட்டே பேசாத. சரி நான் பேசலை, நீ போ அப்படின்ட்டு சொல்ல. ஸோ ஜேகேயா அப்படியே மேலே போயிடறான். தேங்காய் அப்படியே வந்துட்டு அந்த கிச்சனை எட்டி பார்த்துட்டு இருக்க. ஸோ சைடு ஐயாவில் நம்ம தேங்கோட அம்மா தான் அப்படியே பார்க்குறாங்க. என்ன வேணும் உனக்கு இப்போ? அம்மா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? எனக்கு அந்த ஸ்வீட்டு செய்யணும். அது ஒன்றும் தேவையில்ல. அத்தை பாவத்தை கூப்பிடலாம் அத்தை. டேய் அமைதியாரு, உங்கள் மாமா வந்தாருன்னா கொன்றுவார். பரவாயில்ல, அவர் வர வரைக்கும் கூப்பிட்டுக்கலாமே. சரி நான் கூப்பிட மாட்டேன். தேங் ஜிமன் இங்கே வா அப்படின்ட்டு சொல்ல. ஸோ நம்ம தேங்காய் அப்படியே வந்துடுறான். ஸோ வந்துட்டு 3 பேர் ஒரு மாதிரி ஜாலியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. லைக் 3 பேர் கிடையாது, நம்ம ஜிமினாவும் தேங்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தேங்கோட அம்மாவா அப்படியே சைடில் மட்டும் பார்த்துட்டு தேங்க் சிரிக்கிறத மட்டும் பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஜின்னு அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. இதை வரேங்க அப்படின்ட்டு நம்ம ஜிந்தா அப்படியே போகிறாங்க. இவ்வளோ நேரம் நான் வந்து தேங்கோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இருந்தது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜின்னும் ஜூனும் தான். ஸோ ஜூன் தான் தேங்கோட அப்பா, ஜின்னா தேங்கோட அம்மா. ஸோ இப்போ ஜின்னு அப்படியே போயிட்டு சொல்லுங்கள், ஏண்டா இதில் கொஞ்சம் பொருள்லாம் இருக்குது, நைட்டு செய்கிறதுக்கு யூஸ் ஆகும், ஏண்டா வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுக்க. ஸோ ஜின்னு அப்படியே வாங்கிக்கிறான். ஆமாம் எங்கே உன் புள்ள?
யாருங்க? சுகா வயலுக்கு போயிட்டாங்க அப்போவே. ம் ம், தாங்க இப்போ தான் கிச்சனுக்கு வந்தான். ம் சரி, அவன் சந்தோஷமாக இருக்கான். ஆ, என்னங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த சிட்டி பையன் இல்லை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டான் தெரியுமா. சாப்பாடு ஊட்டி விடுறது என்ன, அவனை தங்கத்தில் வச்சு தாங்குற மாதிரி பார்த்துக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து எனக்கே எப்படின்னா இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டானே அப்போ. ஆ இல்லைங்க, சொன்னேன். சிவரே கேட்பாரா அப்படி வரைய மறப்பாராம். ஏன்னா இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஜின்னா அப்படியே போயிடுறான். சரி இந்த பக்கம் அப்படியே அதாவது நம்ம ஜூனு அப்படியே போகிற போக்கில் கிச்சன் சைடு எட்டி பார்த்தா அங்கே நம்ம தியாங் தான் அப்படி சிரிச்சுட்டு இருக்கான். சரி இப்போது லைட்டாக அவர் சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறாரு. இப்போ மேலே பார்த்தா ஜேகே அவன் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி பிள்ளைக்கு போர் அடிக்குது. செம்மையாக இருந்து பார்க்க ஜூன் தான் அப்படியே ஜேகேயை பார்க்குறாரு. ஜேகேவா அப்படியே திரும்பிக்கிறான். அது மாமா என்னையா ஏன் வாங்க அப்படின்ட்டு சொல்ல. சார் ஜேகேயா அப்படியே கீழே இறங்கி வரான். சொல்லுங்கள் மாமா. சொல்லுங்கள் சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லை, இதில் கொஞ்சம் துணியெல்லாம் இருக்குது, நாளைக்கு போடுங்க. இந்தாங்க. அது வந்து தேவம் இல்லை, நீங்களே வாங்கிக்கோங்க. அது பிடிங்க. இல்லை மாமா ஒரு நிமிஷம். ஏய் தேவம். என்ன ஜேகே இங்கே வா. போ நான் வரல. ஏய் இங்கே வாடா அப்படின்ட்டு சொல்ல தேங்க அப்படியே வாரான். பார்த்தா அவங்க அப்பா ஐயோ அப்பா அவர்கள் எதாவது சொல்லியிருப்பாரா அது அது அப்படின்ட்டு வேகமாக வந்து சேக்கைக்கு முன்னாடி நிற்கிறான். அப்பா நீங்கள் பாருங்கள், நீங்கள் திட்டுறதுன்னா என்ன திட்டிக்கோங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது. நான் தான் சொன்னேன் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அவனுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் திட்டுறதுனா என்ன திட்டுங்க. என்னடா பண்ணிகிட்டு இருக்க? திட்டிடுவார், நான் பார்த்துக்கிறேன். ஏய் தயாம், உங்கள் அப்பா அவனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்படியா அப்பா? அது போகையில் எடுத்துகிட்டு வந்தேன், உனக்காக நான் எடுத்துகிட்டு வரல. அப்படியா கொடுங்க அப்படின்ட்டு நம்ம தேங்க் கையை நீட்டேன். ஜூனா அப்படியே தேங்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு உங்கள் இஷ்டம், நாளைக்கு இதை போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி துணியெல்லாம் போட மாட்டீங்களே, எப்படி போடணுமோ அப்படி போட்டுக்கலாம். அப்பா என்ன பேசுகிறீங்க, இந்த 5 மாதத்தில் நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ட்டு கட்டி படிக்க போக தள்ளி நின்று பேசு. அதுக்காக நான் முழுசாக எடுத்துக்கிட்டேலாம் நினைக்காத. எப்போ என் பேச்சை கேட்காம இந்த வாசல் தாண்டி போனியோ அப்போவே உனக்கு எனக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்கிறது என்னோட பழக்கம், அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி புள்ள அப்பா வரவெல்லாம் கிடையாது. அப்பா ஷோ அப்பாவுக்கு பண்ணிட்டு வந்தா அவ்வளோதான் சொல்லிட்டேன் போ அப்படின்ட்டு சொல்ல. சேக்கையா மாமா இங்கே பாருங்கள், என்னதான் இங்கே நான் உங்களுக்கு மாமா கிடையாது, அவனுக்கே அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு நான் மாமாவா? ட்ரெஸ் எடுத்து கொடுத்தனா ஓவரா எதிர்பார்க்காதீங்க எதுவும், புரியுதா அப்படின்ட்டு போக புள்ள முகமே வாடி போயிடுது அப்படியே. ஸோ இந்த பக்கம் ஜிம்னு தான் அப்படியே கிச்சன்லேருந்து எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. என்ன ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை மாமா அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் அப்படியே உள்ளே போயிடும். இப்போ ரூமில் தான் காட்டுறோம். நம்ம என்ன தப்பு பண்ணோம், எங்கள் அப்பா பக்தியா இப்படி பேசுகிறாருன்னா இதுக்கு தான் சொன்னோம். உனக்கு எதுவும் கஷ்டமாயிடுச்சா என்ன? ஏய் எனக்கு ஒன்றும் ஆகலை, நீ ஓகேவா ஃபஸ்ட்டு? ஓகே தான், நானும் தப்பு பண்ணிட்டேன்ல. நம்ம வீட்டில் இருந்து உங்கள் பேச்சு கேட்டு சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். பரவாயில்ல, எங்கள் அப்பா விட அதிகமாக நீ என்னை பார்த்துக்கிற, அது போதும் எனக்கு, எனக்கு யாரும் வேண்டாம், நீ மட்டும் போதும் அப்படின்ட்டு அங்கே தேங்காய் அப்படியே ஜேகே ஹக் பண்ணிக்க. இங்கே பாரு, நானும் தப்பு பண்ணிட்டேன். அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனுக்கு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம். பட் இப்போ தான் தோணுது எல்லோரும் இருந்தால் தான் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். சரி ஒன்று சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கு, நான் உனக்கு எல்லாம் பண்ணுறேன். ஆனால் உன் அப்பாவோட இடத்த என்னால் ஃபில் பண்ண முடியுமா? முடியாது, கண்டிப்பாக முடியாது. அவர் எனக்கு வேறு மாதிரி. உனக்கு தெரியுமா, எங்கள் அப்பா எனக்கு எல்லாமே பண்ணுவார். என் கையில் சுற்றுன்னு சொல்லிட்டு என்னை சமைக்க விட மாட்டார். அம்மா சமைக்க என்னை கூப்பிட்டாங்கன்னா திட்டுவார். என்னை வேலையே செய்ய விட மாட்டார். வயல் பக்கத்தே நான் போனதில்லை தெரியுமா, வயலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லுவார். எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் மட்டும் சும்மா இருப்பேன். எங்கள் அண்ணனை கூட எங்கள் அப்பா எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் நான் அவருக்கு செல்ல பையன், என்னை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். நல்லா படிக்க சொல்லுவார். நீ சந்தோஷமாக இருக்கிறதா நான் சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சொல்லுவார். நான் சிரிக்கிறத பார்த்து அவர் சிரிப்பார். நிறைய பண்ணுவார். உனக்கு தெரியுமா, ஒரு தடவை எங்கள் அம்மா காய்கறி வெட்ட சொல்லி கையில் லைட்டாக கீறிச்சு. எங்கள் அம்மாவை அடிச்சுட்டாங்க தெரியுமா? அப்படியா? எங்கள் அம்மா கண்ணுமே சவந்து போச்சு.
அப்போ தான் புரிஞ்சு எங்கள் அப்பா கேமில் எவ்வளோ பாசம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சின்ன கத்து என்ன பிளேடு கூட என்ன எடுக்க விட மாட்டார். அப்படியா? சரி, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். என்ன ப்ராமிஸ்? நாளைக்கு தீபாவளி கண்டிப்பாக சந்தோஷமாக எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவோம், புரியுதா? எங்கள் அப்பா என்கிட்ட பழைய மாதிரி இருப்பாரா? கண்டிப்பாக இருப்பார், பழைய மாதிரி. தேவங்களோட அப்பாவா? இதெல்லாம் நடக்குமா? நடக்கும்டா, கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக நீ கஷ்டப்படாத. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு என் அப்பா லைஃப்பில் எவ்வளோ முக்கியமோ அதை விட அதிகமாக நீ முக்கியம், புரியுதா? சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்காக நீங்கள் அப்படி அடிக்கடி அழுதுட்டு இருக்காது. உனக்கு தெரியும்ல, நீ அழுதா நான் வீக் ஆயிடுவேன்னு. தெரியும். அப்போது நீ அழக்கூடாது. நீ சிரிச்சாதான் நான் சிரிப்பேன். ஐ லவ் யூ ஜேகே. ஐ லவ் யூ டூ. சரி, இப்போது வில்லேஜில் தானே இருக்கோம். ஆமாம், அங்கே பார்த்தியா உன் அண்ணன் புருஷன் எவ்வளோ அழகா என்னங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறான். என்னையும் அந்த மாதிரி கூப்பிட்டா நான் குறைஞ்சா போடுவேன். அதுக்காக நான் உன்னை அப்படிலாம் கூப்பிடுவேன்னு நினைக்காத. என்ன நினச்சா நீ வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா நான் மயங்கி உன்னை மாமான்னு கூப்பிடுவேன்னா? அதெல்லாம் இங்கே நடக்காது. போடா என் ஆள்டா அப்படின்ட்டு அங்கே நம்ம தேங்காய் எந்திரிச்சு போக இவன் வாயிலேருந்து அந்த மாமாங்கிற வார்த்தை மட்டும் வர மாட்டேங்குதே. ஏய், எப்படி உன்னை சொல்ல வைக்கிறேன்னு மட்டும் பாருடா பாரு அப்படின்ட்டு. சரி, இப்போது கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லோரும் பரபரப்பாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமினுமா கிச்சனில் இருக்கா. அவங்க அப்பா அப்படியே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம சுகா அவள் பாட்டுக்கு உட்காந்து கொஞ்சம் ஒர்க் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ மேலேருந்து நம்ம தேங்கையில் வந்துட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் எல்லாரையும் பார்க்குறான். பிள்ளைக்கு என்ன பண்ணுறது, எங்கே போகிறதுனே தெரியல. அப்படியே நின்றுட்டு இருக்க. மேலே ஜேகே தான் நின்று அவனும் பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போது அப்படியே திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கே நம்ம ஜூன் தான். சுகா, சொல்லுங்கப்பா. நான் கொஞ்சம் வயல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா, நான் வேணா கூட வரவா? இல்லை, அந்த தக்காளி செடியெல்லாம் பூ பூத்த மாதிரியே இருந்துச்சு, என்னாச்சுன்னு தெரியல. பூச்சி மருந்து அடிக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம், நான் போயிட்டு என்னாச்சும் ஏதாச்சும் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் ஏறு. ஜீவனுக்கு ஏதாவது ஒத்தாசம் என்ன பண்ணு. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். அப்பா தனியாக போக வேண்டாமே. இப்போது ஏதாவது நான் பார்த்துக்கிறேன்டா. என்ன, அந்த லைட் எடுத்துகிட்டு வா. நான் போயிட்டு கொஞ்சம் நைட் லேட்டாக தான் வருவேன். சரிப்பா, நீங்கள் போயிட்டு பார்த்து பத்திரமா பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த லைட்டை மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு சொல்ல. ஸோ அங்கே சுகா போயிட்டு அந்த கை லைட் இருக்கும்ல, அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் கை லைட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜூனா அப்படியே இருந்துச்சு கிளம்பி போயிட்டு திரும்பி பார்க்குறான். அங்கே தேவங்க வந்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறான். அவங்க அப்பா பார்க்குறாருன்னு தெரிஞ்சவொன்னே மேலே ஜேகேயா அப்படியே பார்த்துட்ருக்க. எங்க வா அப்படின்ட்டு கூப்பிடா. அங்கே நம்ம ஜேகே, என்னையா? ஆமாம், அவனை தான், இங்கே வா அப்படின்னு சொல்ல. தேங்காய் அப்படியே பார்க்குறான். சரி, ஜேகே மேலே வந்து கீழே வர. தேங்காய் அப்படியே கையை பிடிச்சிக்கிறான். எங்கே போகிறோம்? போகாத. என்னடா கையை விடு, போகாத. அவர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாருனா என்ன பண்ணுவார்? கூட்டிகிட்டு போய் பேசாமல் கொண்டுட்டாருனா? ஏடா பேசிகிட்டு இருக்க, கையை விட்றான். அவர் நின்றுட்டுருக்காரு. எங்கள் அப்பா பார்வையே சரியில்லை, அவர் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். நான் அவனை விட மாட்டேன், நீ போகாதா. விடுறான் என் கையை. அங்கே பார்த்தியா அவனுக்கு இப்போது அவங்க அப்பா ஏதாவது புருஷனை பண்ணிடுவார்னு பயம். அவன் மூஞ்சி பார்த்தியா? ஆமாத்த, அங்கே பாருங்களேன், நல்லா குழந்தையாட்ட மூஞ்சி வச்சுக்கிட்டு. சரி, இப்போ எதுக்கு உன் மாமா கூப்பிட்றான்னு நினைக்கிற? தெரியலையே. ஒருவேளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறதுக்கா இருக்கும், இல்லை இங்கேயே விட்டுட்டு போன்னு சொல்கிறதுக்கா இருக்கும். எனக்கு என்னமோ மாப்பிள்ளை ஏற்றுக்குவாருன்னு தோணுதுடி. என்ன சொல்கிறீங்க அத்தா? ஆமாம் ஜிமினா, எனக்கு அப்படி தான் இருக்குது. அத்தா, அப்படி மட்டும் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற? பார்க்கலாம் அப்படின்ட்டு எனக்கு பேர் கொசுன்னு பேசிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஜூன் அப்படியே ஒரு பார்வை தான் பார்க்குறான் கிச்சனில். ஜிமினா, அந்த உப்பாடு இந்தாங்க சுகரு அப்படின்ட்டு அங்கே 2 பேரும் அப்படியே ஓடி போயிடுறானுங்க. என்ன பண்ணுற, கையை விடு. நானும் கூட வரா. அவர் கூப்பிட்றாருல, கையை விடுறான் அப்படின்ட்டு பிடிச்சி கையை தட்டி விட்டுட்டு அப்படியே ஜேகே போகிறான். அப்பா, எதுக்கு அவரை தனியாக கூட்டிகிட்டு போகிறீங்க? உன் புருஷன் அவனை கடிச்சு சாப்பிட மாட்டேன். அதுக்கு இல்லை அப்பா, இப்போது நான் சொல்கிறேன், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன், நான் தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்பா ஒரு நிமிஷம், நான் தான் எல்லாமே பண்ணேன், அவர் எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணுமா எனக்கு கொடுங்க அப்பா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இருந்தாலும் புள்ள கற்றுக்கிட்டே நிற்குது. இந்த பக்கம் சுகாவும் பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அவனும் போயிடுறான்.
ஸோ இப்படியே ரொம்ப நேரம் ஸ்கிப் ஆகுது. இந்த பக்கம் நம்ம தேங்க்கு வேலை பார்க்கவே முடியல. அவன் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். ஏதோ சொல்கிறேன் நீ காலையில் ஊற்றுற மாதிரி வாசலே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான் அந்த பக்கமும் இந்த பக்கமும். தயா என்ன பண்ணிகிட்ருக்க? அம்மா அது வந்து அப்பா எதுக்கு அவரை கூட்டிகிட்டு போனார்? அதுவா எனக்கு தெரிஞ்சு ஜிமுனா அங்கே அருவாள்லாம் இருக்கான்னு பாரு. என்ன அருவாளா? அது வந்து நான் வயலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு நம்ம தேங்க கிளம்ப ஜின்னு வந்து அப்படியே தேங்கோட கையை பிடிச்சிக்கிறாரு. எங்கே போகிற? டைம் என்னாச்சு? இந்த நேரத்தில் வெளியே போவாங்களா? அம்மா எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாரு, உனக்கு தெரியுமா அவன் என்னை எப்படி பார்த்துக்குவான்னு? என் கண்ணில் ஒரு தூசி கூட விழ விட மாட்டான், சமைக்க விட மாட்டான். அப்பா என்னை எப்படி பார்த்து போகிறான் அதே மாதிரி தான்மா அவனும் பார்த்துப்பான். நான் ஒரு நாள் கூட அங்கே போய் அழுததே இல்லைம்மா. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோம்மா, எனக்கு பயமாக இருக்குது. என்னடா பேசிகிட்டு இருக்க? உன் அப்பாவை பார்த்து நீ புரிஞ்சு வச்சது இவ்வளோதானா? எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு தெரியும் அப்பாவுக்கு என்னை எவ்வளோ பிடிக்கணும். நான் என்னை அவர்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்லி ஏதாவது பண்ணானா என்ன பண்ணுவான்? இங்கே பாரு, அப்போ நான் யாரையுமே மன்னிக்க மாட்டேன் சொல்லிட்டான். எனக்கு அவர் வேணும் அம்மா, எனக்கு அப்பா வேணும், எனக்கு 2 பேரும் வேணும் அப்படின்ட்டு புள்ள ஒரு மாதிரி நின்று புலம்பி தள்ளிட்டு இருக்கு. ஜிமனுக்குன்னா சிரிப்பு தாங்கலை. டேய் ஜெயாங்கு என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? ஜிமனா நீ அதை சொல்லலாம், எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. ஐயோ மாமா எதை கூட்டி போனார்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நல்ல விஷயமா தான் இருக்கும். இதுக்கடா நீ இப்படி யோசிச்சுட்ருக்க? அம்மா வேறு அருவாள்லாம் காணும்னு சொன்னாங்க. அருவாள்லாம் வச்ச இடத்துல வச்சபடி அப்படியே தான் இருக்குது. நீ வா நம்ம ஜிலேபி செய்யலாமா? எனக்கு ஜிலேபி வேண்டாம், லட்டு வேண்டாம், எனக்கு என் புருஷன் தான் இப்போ வேணும். ஐயோ வாடா அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜிமினா பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். ஸோ ஒரு 8 o'clock அந்த மாதிரி ஆகுது. அப்புறம் மாப்பிள்ளை இந்த வயல் இருக்குல்ல, அது நான் காமிச்சிடல, அது ஃபுல்லாக நம்மளோட இடம் தான். அதை ஃபுல்லாக நம்ம தான் விவசாயம் பண்ணியிருக்கோம். அறுவடை செய்யும்போது நல்லா இருக்கும். நான் வேணா ஊருக்கு கொடுத்து விட்றேன். தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் நாட்டுக்காய் நல்லா இருக்கும். சரிங்க மாமா, கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து விட வேண்டாம், நானே வந்து வாங்கிட்டு போகிறேன். அப்புறம் என் பிள்ளைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சரிங்க மாமா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். என் புருஷன் குரல் எனக்கு அப்படின்ட்டு இங்கே 3 பேரும் தான் கிச்சன்லேருந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜூனோட கை ஜெய்கோட ஷோல்டரில் இருக்குது. ஜெய்கை கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி நின்று வந்துட்டுருக்கான். மாப்பிள்ள அப்புறம் வந்து இப்போல்லாம் உடனே கிளம்பிடாதீங்க, நாளைக்கு தீபாவளி முடிச்சுட்டு ஒரு வாரம் இருந்துட்டு போங்க. நான் நம்ம ஊரில் இருக்க எல்லாமே உங்களுக்கு பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மாமா, இன்னும் 1 வீக்குக்கு நான் எங்கே இருந்துகிட்டே போகிறேன். அது மட்டும் இல்லாமல் தேங்க்கும் எங்கே இருக்கணும்னு ரொம்ப ஆசை. என் பிள்ளைக்கு எப்படி என்ன ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இந்த நாட்டு காய்கறி இது மேலே ரொம்ப ஆசை. இந்த மாதிரிலாம் சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். இன்னைக்கு கூட ஏதோ கொடுப்படியும் கொடுத்து விட்டேன். ஜின்னு சொல்லுங்க மாமா, எதுவும் சமைச்சு கொடுத்தியா இல்லை என் பிள்ளைக்கு? இன்னைக்கு நீ கொடுத்த காய்கறிலாம் சமைச்சு கொடுத்துருக்கேன். அம்மா இங்கே என்ன நடக்குது? தெரியலடா மகனே, எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் இரு, நீயும் என்ன மன்னிச்சிட்டியா? எனக்கு என் மேலே எப்போ கோவம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்போது உனக்கு என் மேலே கோவமே இல்லையா? இருந்துச்சு தான். ஆமாப்பா, யாருமே வேணாம் நீ அந்த பையன் நம்பி போகும்போது இருந்துச்சு தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தேன் உன் செலெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது, அதனால் எனக்கு ஏதோ கோவம் வரல. அப்படியா? ஆமாம். அப்போது அப்பாவுக்கும் கோவம் போயிருக்குன்னு நினைக்கிறியா? போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தியல்ல மாப்பிள்ள, உங்களுக்கு எடுத்து கொடுத்த துணி வந்துட்டு ரொம்ப நல்ல துணி, நாளைக்கு நீங்கள் அதான் போடணும். சரிங்க மாமா, கண்டிப்பாக. அப்புறம் நாளைக்கு நேரமாக எழுந்திரிச்சிடுங்க, நம்ம கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது, நிறைய இருக்குது. சரிங்க மாமா, கண்டிப்பாக. இப்போ போய் நேரத்தோட தூங்க. தயா அப்பா இங்கே வா. இதோ வரேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே போயிட்டு இந்தா உன் புருஷனை நான் ஒன்றும் கடிச்சு சாப்பிடல, வச்சுக்கோ உன் புருஷனை நீனு அப்படின்ட்டு அங்கே ஜெய்கோட கையை எடுத்து அப்படியே தேங்கையில் வைக்க. என்ன பண்ணா அப்பா எப்படி மாறிட்டாரு? அதுவா உண்மையை சொன்னா மாறிட்டாரு. என்ன உண்மை? அதுவா அப்புறம் சொல்கிறேன். அப்பா அது வந்து நடிக்காத, நாளைக்கு தீபாவளி, நேரத்தோட போய் தூங்கு, சரியா? சரிப்பா. அப்பா என்ன ஒன்று ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கவா? அதெல்லாம் முடியாது. அப்பா வாடா அப்படின்ட்டு நம்ம ஜூன் சொல்ல சத்தியாங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. சரி பரவாயில்ல, நானே தேடியிருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடச்சிருக்காது, அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன். அப்பா நீ ரொம்ப நல்லப்பா, இங்கே வா, ஐ லவ் யூப்பா. ரொம்பலாம் ஐஸ் வச்சுட்டு இருக்காத, போ
போய் நேரத்தில் தூங்க. சரிப்பா. ஏய் சேகி வாடா போகலாம். என்ன நினச்சிட்டு இருக்க நீನು? அப்போ என்ன அப்படி போயிட்டு இருந்தாரு? நான் கூட எவ்வளோ பயந்துட்டு இருந்தது தெரியுமா பொண்ணா? ஏய் டேக் நில்லு. என்னாச்சுப்பா? இப்போ நீ என்னன்னு கூப்பிட்ட? டேய் செகேன்னு. கட்டின புருஷன் இப்படிலாம் மரியாதை இல்லாமல் கூப்பிடுவாங்களா? அது நான் அப்படி தான்ப்பா கூப்பிடுவேன். இல்லை இல்லை. ஓய் எப்படி கூப்பிடுவேன்? கூப்பிடு. அது டேய் டால்டா. இப்போ கூப்பிட்டு பார்க்கலாம். அது கட்டின புருஷன் எப்படி கூப்பிடணும்? என்னங்க வாங்க தூங்க போகலாம். ஐயோ கேட்கல, என்ன சொன்னா? என்னங்க வாங்க தூங்க போகலான்னு சொன்னான். ஓ அப்படி. இப்படி கூப்பிட்டு பழகு. புருஷன் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு போ. மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இருக்கட்டும் மாப்பிள்ள, இதில் என்ன இருக்குது? அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா? ஆமாம், அப்புறம் என்ன? எப்போ பார்த்தாலும் என் மாப்பிள்ளை நீ பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓ எங்கள் அப்பா கிட்ட போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ணியா? ஆமாம். இப்போ எப்படி கூப்பிட்ட? டேய் டால்டா ரூமுக்கு வாட உனக்கு இருக்குது. என்ன சொன்னா? மாமா ரூமுக்கு வாங்க மாமா, உங்களுக்கு ஒன்று வச்சுருக்கேன். அப்படியா? போகலாமே அப்படின்ட்டு அங்கே நம்ம தங்கச்சிக்கையும் போகிற அவங்க 2 பேரையும் நம்ம ஜூன் பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு இப்போ அப்படியே கிச்சனை கிச்சனில் தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜூன் மறைக்கிறான். யோ போயா அப்படின்ட்டு நம்ம சின்ன பாட்டுக்கு என்ன அதெல்லாம் பேசிட்டான். பரவாயில்ல அப்படின்ட்டு ஜூனு போயிட நீ நம்ம ஜிமினா அப்படியே சுகாவே பார்த்துட்டே இருக்க. சுகா தான். என்ன? இல்லை ஒன்றும் இல்லைங்க. என்னடா ஆனால் அவனை என் பிள்ளையே பார்த்துட்ருக்க? இல்லை அவன் ஒரு வேலை சிட்டியில் இருந்த பையனால் என் கண்ணுக்கு மாற்றி தெரியுதோ? என்ன மாற்றி தெரியுது? அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருக்குது. இங்கே தான் நான் அவனை கட்டி வச்சுருக்கீங்களே எனக்கு. என் பிள்ளைக்கு என்னடா குறைச்ச? சின்ன குறைச்சலாம் 2 வாரத்தை எங்கிட்ட ஆசையாக பேசியிருப்பானா அந்த மனுஷன்? என்னடா சொல்கிற? ஆசையாக கூட பேசினது இல்லையா? இல்லை இப்போ போவேனா பேசாமல் படுத்து தூங்கிடுவான். ஆசையாக 2 வார்த்தை இப்போ பேசினாங்களோ அந்த மாதிரி பேசுறதில்ல சிரிக்கிறதில்ல. அப்படியா? என்ன சொன்னா? இல்லைங்க ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நைட்டு சப்பாத்தி போடணுமா இல்லை சோறு ஆக்கணுமான்னு கேட்டேன். ரூமுக்கு வா சொல்கிறேன். ஐயோ அத்தை உங்கள் பிள்ளை நான் அடிக்க கூப்பிடாருன்னு நினைக்கிறேன். அடிக்கவா? அடிச்சேன்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் அவனை பார்த்துக்கிறேன். அத்தை உங்கள் பிள்ளை இது வரைக்கும் நான் அடித்ததில்லை. ஒரு வேளை அடிச்சிருவாரோ? நீ பேசின பேச்சுக்கு என் பிள்ளை அடிக்காமல் என்ன பண்ணுவான்? 4 பேருக்கு முன்னாடி என் பிள்ளைய பற்றி இப்படி சொன்னால் என்ன ஆகும்? என்னத்தை நீங்களும் திட்டுறீங்க? உங்ககிட்ட தானே சொன்னான், நீங்கள் தானே கேட்டீங்க. நான் அப்படி தான் கேட்பேன். அதுக்காக என் பிள்ளைய பற்றி என்கிட்டே சொல்லுவியா? உன்னை பற்றி என் பிள்ளைகிட்ட நானே சொல்லிக் கொடுக்குறேன். ஐயோ அப்படின்ட்டு நம்ம ஜிமின் அப்படியே சின்ன மேலே கீழே வரைக்கும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் கிடைக்காது எதுவும் சொல்லக்கூடாது. எல்லா மாமியா மாதிரி நீங்களும் பண்ண பார்க்குறீங்கல்ல, பார்த்துக்கிறேன் அத்தை, உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜிமினா அப்படியே ரூமுக்கு தான் போகிறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா என்ன சொன்ன ஒன்று நான் மாமான்னு கூப்பிடணுமா? டால்டா எப்படி நீ என்ன மாமான்னு கூப்பிட சொல்லுவா? அதான் கூப்பிட்டு அப்புறம் என்ன? என்ன கரெக்ட் பண்ண முடியாதுன்னு என் அப்பாவை கரெக்ட் பண்ணிட்டியா நீனு? ஆமாம் கரெக்ட் பண்ணிட்டேன். சரி எனக்கு சொல்லு, எப்படி அப்பா கரெக்ட் ஆனாரு? அவர் நானே பேச பயப்படுவேன். என்ன சொல்ல நீ அவரை சமாளிச்ச? அதுவா சொல்ல முடியாது. டே சொல்கிறான் ஜேகே ப்ளீஸ். அப்படியா? சொல்லி ஆகணுமா? ஆமாம் ஐம் க்யூரியஸ். எப்படி? அப்போது மாமான்னு கூப்பிடு சொல்கிறேன். மாமா எப்படி அப்பாவை சமாளிச்சிங்க மாமா, எனக்கு சொல்லுங்க மாமான்னு சொல்லு. ஏன்னா யோசிக்கிறேன். டைமை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம் இது ஏன்ட்டானு. மாமா எங்கள் அப்பாவை எப்படி சமாளிச்சிங்க மாமா? எங்கள் அப்பா உங்களை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க மாமா? கொஞ்சம் சொல்லுங்க மாமா. ஆஹா இதை கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கு. சரி சொல்லுங்க மாமா. அதுவா ஃபஸ்ட்டு என்னை கூட்டிகிட்டு போனாரா? சரி நீங்கள் பாருங்கள், உங்களை மாப்பிள்ளையெல்லாம் ஏற்றுக்க எனக்கு மனசு வராது எப்போவுமே. அதே மாதிரி என் பிள்ளை இல்லைன்னு சொல்லவும் எனக்கு மனசு வராது. அன்னைக்கு வந்து என் காலில் விழுகும்போது எனக்கு மனசு கேட்கல. என் பிள்ளைக்கு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் நான் மனசில் சின்ன வயசுலேருந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ என் காலில் வந்து விழுந்தப்போ தோணுச்சு கரெக்டான ஜோடி தான். அதனால தான் உன்னை கிளம்பி வர சொன்னேன். இருந்தாலும்
அப்பா இல்லை, மனசில் கொஞ்சம் இருக்கும்ல. என் பிள்ளை என்னை விட்டு வாசு தாண்டி போனது, அதனால தான் அவன்கிட்ட கொஞ்சம் இப்படி நடந்துக்க வேண்டியதாக இருக்குது. மாமா ஒன்று சொல்லவா, நான் பண்ணதும் தப்பு தான், என் மேலேயும் நிறைய தப்பு இருக்குது. நீங்கள் ஒத்துக்கலன்னு தெரிஞ்சோன்னே உங்களை ஒத்துக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்கணும். நானும் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. ஒன்று சொல்லணுன்னா என்கிட்ட அவன் சந்தோஷமாக இருந்தான், ஆனால் உங்ககிட்ட இருந்த அளவுக்கு இல்லை. காசு அப்பாவோட இடத்த யாராலையும் நிரப்பவே முடியாது. உங்களை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை அத்தை நிறைய மிஸ் பண்ணான், அவங்க அண்ணனை. தெரியும், நானும் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன்தான். அப்படியா மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக உங்கள் பிள்ளை எப்படி வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதை விட அதிகமாக நான் அவனை வாழ வைப்பேன். அதை நான் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். இதுக்கு மேலேயும் ஏதாவது கோவம் வந்துச்சு அப்படின்னா என் மேலே காட்டுங்க, அவன் மேலே வேண்டாம். அவன் நேற்று அவ்வளோ சொல்லிகிட்டு இருந்தான் தீபாவளி பற்றி, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நான் டைரெக்டாக கிளம்பி உங்ககிட்ட வந்து பேசினேன். ஆனால் நீங்களும் அவன் சொன்ன மாதிரி ரொம்பலாம் ஸ்ட்ரிக்ட்டு மாதிரி தெரியலையே. நான் காலைல விழுந்தவனே கரைஞ்சிட்டீங்க. யார் சொன்னா? அப்படிலாம் கிடையாது, ஊருக்குள்ளே கேட்டுப்பாரு இந்த ஜூனை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியா? மாமா என்னை மன்னிச்சிட்டிங்களா? பேசுகிறதுக்கும் நல்லா தான் பேசுகிற, என் பிள்ளையும் நல்லா பார்த்துக்கிற. எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? சரி, இதுக்கு மேலேயும் நானும் இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. சரி மாப்பிள்ள வாங்க, உங்களுக்கு நான் வேலை சுற்றி காமிக்கிறேன். அப்படியா? ஆமாம், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் மாமா? இன்னும் ஒரு வருஷத்தில் எனக்கு பேரனோ பேத்தியோ கொடுத்தீங்கன்னா நான் இப்போது உங்களை மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டு என் பிள்ளைய ஏற்றுக்கிறேன். ஐயோ, இந்த கண்டிஷன் தானே நான் உங்கள் பிள்ளைகிட்ட ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவன் தான் ஒத்துக்க மாட்டேன்ட்டானே. ஏன்னா இல்லை மாமா, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, இன்னும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக புள்ள வந்துடும். அப்போது நான் உங்கள் மாப்பிள்ளை தானே? மாப்பிள்ளை தான். அப்போ என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்ட்டு ஜேகே அப்படியே ஜூனோட காலில் விழுந்துற. ஜூனா இதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள்ள, எந்திரிங்க அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி தான் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. என்னது, இவங்க அப்பாவா கேட்டார்? ஆமாம், உங்கள் அப்பா தான் கேட்டார். நீ ஒரு நிமிஷம் இரு, நீ அன்னைக்கு கிளைண்ட்டை பார்க்க போகிறேன்னு சொன்னியே, இங்கே வந்தியா? ஆமாம். லூசு உனக்கு தான் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏய், நீ சொல்கிற அளவுக்குலாம் உங்கள் அப்பா கிடையாதுடா. நீ எப்படி உங்கள் அப்பாவை லவ் பண்ணுறியோ அதை விட அதிகமாக உங்கள் அப்பா உன்னை லவ் பண்ணுறாரு. அப்புறம் எப்படி இதெல்லாம் பண்ணுவார்? இருந்தாலும் அப்பா காலில் விழுந்தியா நீ? ஆமாம், எனக்கு வேறு வழி தெரியல. என் செல்ல கூட்டி சந்தோஷமாக இருக்கணும்னா அது சந்தோஷத்தை நான் பார்த்து தானே ஆகணும். உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க உனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காதுன்னு. என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி நீ எப்படிப்பட்ட கேரக்டரு எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்படியா? அதே உன்னை பார்த்ததுக்கு முன்னாடி, உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காது, எனக்கு தெரியும். ஸ்கூலில் உன்னை யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டேம்லோ. ஏய், அதெல்லாம் நிறைய இருக்குடா. எனக்காக என் அப்பா காலில் விழுந்திருக்க நீ. ஏய் தேவம், இதில் என்ன இருக்குது? எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ சிரிச்சியே, அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், புரியுதா? சேக்கு நிஜமாக சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியா? அப்போ கட்டிக்கிறேனே அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்க. இல்லை, இதெல்லாம் பண்ணால் மட்டும் கிடையாது, தெரியும்ல. இன்னும் ஒரு வருஷத்தில் பேரனோ பேத்தியோ கொடுத்தாதான் உங்கள் அப்பா சமாதானம் ஆவாராமா. போடா பொறுக்கி, எங்கேயா இருந்தாலும் அங்கேயே வந்து நில்றேன் டால்டா. சரி அப்படின்ட்டு அங்கே ஒரு மாதிரி கட் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு எப்படியே இந்த பக்கம் காட்டினோன்னா, எதுக்குங்க கூப்பிட்டீங்க? எனக்கு கொஞ்சம் அடுப்படியில் வேலை இருக்குது. அப்படியா? என்ன இன்றைக்கி ஃபுல்லாக உன் மொழியே சரியில்லை? மொழி சரியில்லையா? என் மொழியெல்லாம் நீ பார்த்துறியா? இல்லைங்க, அது உங்கள் தம்பி எல்லாம் வந்திருந்தாங்களா, அதனால் கொஞ்சம் வேலையில் பிஸி ஆகிட்டேன், அதனால் தூங்காமல் கண்ணு ஃபுல்லாக அப்படி ஆயிடுச்சுங்க. ஓ அப்படி. மத்தியானம் ஊட்டி விட்டனே, அதுக்கு நீ எதுவுமே சொல்லலை? ஊட்டி விட்டீங்களா? அதுக்கு நான் என்ன சொல்லணும்? ஊட்டி விட்டது சாப்பாடு நான் சமைச்சது, நல்லா நான் சொல்ல முடியும்? என்ன? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. சரி, இங்கே வா, இருந்து உட்காரு. நானா? ஆமாம், அந்த உட்காரு அப்படின்ட்டு சொல்ல. ஸோ ஜிமினா
சுகா பக்கத்தில் போய்ட்டு அப்படியே உட்கார போக டக்குன்னு கை பிடிச்சி மடியில் உட்கார வச்சுக்குவானா. என்னங்க என்னங்க பண்ணுறீங்க? என்ன உட்கார பிடிக்கலையா? இல்லைங்க இதுக்கு தானே ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, இவனுக்கு என்ன ஆச்சு? இது நல்லா இருக்கு. அது வந்து ஜெமினா. சொல்லுங்கங்க. ஐ லவ் யூ. என்ன சொன்னீங்க? அதான் சொன்னேனே, கேட்கல? ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஐயோ, ஐ லவ் யூ டூங்க மாமா. ஐ லவ் யூ டூ மாமா. அப்படியா? சரி, ரொம்ப நாளாக என்கிட்ட ஏதோ உனக்கு சொல்லணும்னே இருக்காமலோ அம்மா சொன்னாங்க. அத்தையா, நான் அவங்ககிட்ட நிறைய சொல்லி வச்சுருக்கேன், எதோ சொன்னாங்கன்னு தெரியலையே. என்ன? அது வந்து என் கூட புல்லட்டில் வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்கா? அது அது வந்து சொல்ல வேண்டியதானே. எங்கள் கட்டின புருஷன் என்னையே தொட்டத்தில் அந்த புல்லட்டை மட்டும் நல்லா தடவி தெரிவிங்க. அது கூட போகணும். என்ன மனங்கிற? ஒன்றும் இல்லைங்க. சரி, நாளைக்கு தீபாவளி தானே? ஆமாம். உங்கள் அம்மாவை வீட்டுக்கு போகலாம். நிஜமாவா? ஆமாம், நானே உன்னை புல்லட்டில் கூப்பிட்டு போகிறேன். என்னங்க, நான் கனவுலாம் ஒன்று காணலையா? ஏன், உனக்கு கனவு காங்கிற மாதிரி இருக்கா? அப்படிதான் இருக்குது. அப்படியா? ஆமாம், இந்த மாதிரி உங்கள் மடியில் உட்கார வச்சு உங்கள் புல்லட்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே, அதனால. ஓ, அப்போது இப்போ அடியாத்தி என்ன பண்ணீங்க? இப்போ என்ன பண்ண? முத்தம் கொடுத்தேன். என்னது இவர், போங்க அங்கிட்டு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஜிமினா அப்படியே மூஞ்சியை மூடிக்க. என்னடா வைக்கப்படுற? அது போங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது. அப்படியா? ஆமாம், எனக்கு ஒரே வெக்கமாக வருது அப்படின்ட்டு புல்ல அப்படியே மூஞ்சியை மூடிக்குது. ஸோ இப்போ அப்படியே அந்த பக்கம் காட்டினானா, அதாவது நம்ம டேக்குக் ரூமில் தான். ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க நல்லா. அப்போ அங்கே தேங்கோட மொபைல் தான் ரிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவன் எடுக்கலை. இப்போ அப்படியே ஜேக்கோட மொபைல் ரிங் ஆக, யார் அது அப்படின்ட்டு அங்கே ஜேகே அப்படியே அட்டன் பண்ணுறான். ஏய், எதுக்கு இப்போ கால் பண்ணியிருக்க? சரி. ஜேகே, யார் இந்த நேரத்தில்? ஆலன் தான். ஆலனா, என்னாச்சு? அவன் வரலையா? இல்லை, அவனுக்கு ஏதோ படிக்கிற வேலை நிறையா இருக்காமா, அதனால் இந்த வருஷம் வரலன்னு சொல்லிட்டான். ஓ அப்படியா? சரி, ஓகே. ஐயோ, அம்மா அப்பா கிட்ட சொல்ல மாட்டேனே. ஏய் ஆலன், அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடு, நான் எங்கள் தேங்க வீட்டில் இருக்கேன். சரி, உடம்பு பார்த்துக்கோ, படிப்புன்னு இருக்காமல். இருந்தாலும் உன் தம்பி ரொம்ப பொறுப்பாக இருக்கான்ல? அவன் என்னை விட கொஞ்சம் பொறுப்பான பையன்தான். உனக்கு தான் பொறுப்பு இருக்குது. எதில் இருக்கணுமோ அதில் இருக்காது, எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதில் மட்டும் இருக்கும். ஏய், இப்போ எதில் பொறுப்பு இருக்கணும்னு சொல்கிற, எதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற? சின்ன கட்டி பிடிக்காதான் என்ன? கட்டி பிடிக்காமல் என்ன பண்ணணும்? தலைப்போம். எதுக்கு? நாளைக்கு தீபாவளி, யாருமே வீட்டில் தூங்கலாம். தள்ள எதுக்கு தள்ளணும்? என் செல்ல குட்டியை விட்டு எதுக்கு தள்ளணும்? வீட்டுக்கு என்ன அப்படின்ட்டு அவனுங்க 2 பேரும் பெட்டில் தான் அப்படியே ஒரு மாதிரி கிகிள் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சரி, இப்போ அப்படியே மார்னிங் ஒரு 4 ஆக, ஹே தேங், என்னம்மா எந்திரிச்சு வா, டைம் ஆயிடுச்சு. வந்துட்டேன் அப்படின்ட்டு அங்கே தேங்கா அப்படியே எந்திரிச்சு வரான். ஸோ வெளியே ஜின்னு தான் அப்படியே கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. நான் இன்னும் மூஞ்சி கூட கழுவலம்மா, வா அப்படின்ட்டு தேங்க பிடிச்சி அப்படியே உட்கார வச்சு நல்லா அப்படியே பிடிச்சி மசாஜ் பண்ணி விட்றாங்க. லைக் தலையில் எண்ணெய் வச்சு இந்த நல்லெண்ணெய் இருக்குள்ள, நல்லெண்ணெய் நல்லா உச்சம் தலையில் வச்சு நல்லா அப்படியே தீன்னு தேய்ச்சி விட அங்கே தேங்காய் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இருக்கான். சரி, அப்படியே நம்ம ஜேகேயும் கூட்டிகிட்டு வந்து ஜேகே மண்டையிலையும் நல்லா அந்த எண்ணெயை வச்சு நல்லா அப்படியே தேய்ச்சி வர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகா, ஜிம்முன்னு எல்லாருக்கும் நம்ம ஜின்னு தான் அழகு போல் வச்சு தேய்ச்சி விட. ஸோ ஜூனா, ஜின்னு எனக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு வராரு. யோ இங்கே வா, உனக்கும் தான் தேய்க்கணும். அதெல்லாம் வேண்டாம், நான் தேய்ச்சி குளிச்சுக்குவேன். இங்கே வா,
வருஷம் பூரா வேலை பார்க்க வேண்டியது, அந்த உடம்பு எவ்வளவு சூடாகி போய் கிடக்குது, இங்கே வா அப்படின்ட்டு அங்கே ஜின்னு ஜூனை உட்கார வச்சு அப்படியே தேக்க அங்கே எல்லாரும் அப்படியே நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. லைக் இப்போ நம்ம ஜீவன் தான், டே ஏடா பண்ணிட்டு இருக்க, பிள்ளைங்களாம் பார்த்துட்டு இருக்கு. பார்த்தா என்ன, என்னங்கடா பார்க்குறீங்க, என் புருஷனுக்கு நான் தேய்ச்சி விடுறேன், உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பிள்ளைங்க எல்லாம் வைக்கப்பட்டுட்டு பார்க்க இங்கே ஜின்னா அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு இருக்கான். சரி இப்போ அப்படியே நம்ம தேங்தான், இங்கே வாங்க நாங்கள் எல்லாரும் இப்போ உங்களுக்கு தேய்ச்சி விடுவோம் அப்படின்ட்டு ஜின்னை உட்கார வச்சு குடும்பமே சேர்ந்து ஜின்னுக்கு தேய்ச்சி விட, ஐயோ டேடி அவ்வளோ வைக்காதீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அங்கே எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக தேய்ச்சிட்டு இப்போ நம்ம ஜெயிக்க தான். இப்போது எல்லாரும் போயிட்டு எங்கே குளிக்கிறது? பம்பு செட்டுக்கு போகலாமா? பம்பு செட்டா? வா போகலாம் அப்படின்ட்டு நம்ம யூன்மேன், டேக்கு, நாம்ஜின் 6 பேரும் அப்படியே பம்பு செட்டுக்கு போயிட்டு அந்த தண்ணி மோந்து ஊற்றிட்டு அதுக்குள்ளே இறங்கின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு 1 hour குளியலை போட்டுட்டு ஒரு 7 o'clock ஆயிடுது. இப்போ அப்படியே வர தங்க ஜெனு தான் அப்படியே சாப்பாடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே நம்ம தேவாங், ஆமாம்மா எனக்கு பிடிச்சது பண்ணிங்களா? ஐயோ ஜிலேபி பண்ணாமல் விட்டனே, என்ன பண்ணலையா? என்னடி நீனு பிள்ளைக்கு பிடிச்சதை பண்ணாமல் வச்சுருக்குற? தேங் இல்லை நான் உனக்கு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அப்பா தேங்க்ஸ்கியூ அப்படின்ட்டு தேங் நிற்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜூன் உள்ளே போய் பார்த்தா கிச்சனில் ஆல்ரெடி நம்ம ஜேகே இருக்கான். ஸோ அவன் அந்த மாவெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் ஜிலேபி பண்ணுறதுக்காக. பிகாஸ் அவனுக்கு தெரியும் தேவங்க ஜிலேபி பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு வரவே மாட்டேங்குது அந்த ஷேப்பு. மாப்பிள்ள என்ன பண்ணிட்டுருக்கீங்க? மாமா அது ஜிலேபி சொல்லான்னு வந்தேன்னா அந்த ஷேப்பு வர மாட்டேங்குது, இங்கே கொடுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜூன்ஸோட அங்கே ஜேகே அப்படியே பார்க்குறான். மாமா வெளியே ரொம்ப அப்படியே கம்பீரமா அப்படி இப்படி இருந்தீங்க, வீட்டுக்குள்ளே அடுப்படியில் உங்களுக்கு என்ன வேலை? வெளியே கம்பீரமாக இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியே விட்டுறணும், வீட்டுக்குள்ளே வந்தோன்னா நம்மளும் எல்லாரும் மாதிரி ஒருத்தவங்க தான், புரியுதா? ஓ அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அடுப்பில் இறங்கியும் சமைப்பேன், தொழிலுக்குள்ளே இறங்கியும் வேலை பார்ப்பேன், ஏன் அவன் கேட்டால் எங்கே இருந்தாலும் எதை வேணாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். இப்போ தெரியுது தேவனுக்கு எதுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. சரி சரி வாப்பலாம் அப்படின்ட்டு அந்த ஜிலேபியெல்லாம் சுட்டு லட்டு நிறைய அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபேமிலியாக ஊட்டி விட்டுட்டு சாப்பிட அங்கே நம்ம ஜிமந்தான், அதை என்னடா நானும் உங்கள் பையனும் இன்றைக்கி எங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். சரிங்க தே. ஆமாம் எதில்டா போகிறீங்க? புல்லட்டில். என்ன புல்லட்லையா? ஆமாம் அவர் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படின்ட்டு அங்கே 2 பேர் நிற்க, என்ன ஜெமினா கிளம்பலாமா? கிளம்பலாமாம்மா, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி ஜாலியாக போக. ஸோ சுகா அப்படியே அந்த புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே ஜிமின் ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே அவங்க அத்தையை பார்த்து சிரிக்கா. அவங்க அத்தைக்கு அதாவது ஜின்னுக்கா அவ்வளோ ஹாப்பி. ஸோ அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே போகிறானுங்க 2 பேரும் அந்த புல்லட்டில். ஸோ இப்போது டைம் ஒரு 8:30 அந்த மாதிரி ஆக இங்கே நம்ம ஜூன் தான், எங்கடா இன்னும் மாப்பிள்ளையே காணும்? தெரியலையேங்க, எனக்கு தெரிஞ்சு ரூமில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள சொல்லுங்க மாமா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது இந்த வேஷ்டி கட்டிட்டு இருக்கேன் மாமா, இந்த வர இருங்க. மாப்பிள்ளைக்கு வேஷ்டி கடத்தலாம் நினைக்கிறேன், நான் போயிட்டு வரேன். சரி சரி போயிட்டு வேகமாக கட்டி கூட்டிகிட்டு வாங்க, சாமி கும்பிட நேரம் ஆயிடுச்சு. இதை வரேன் அப்படின்ட்டு நம்ம ஜூனா அப்படியே ஜேகேயோட ரூமுக்கு போக அங்கே ஜேகேக்கா வேஷ்டியே கட்ட தெரியல. என்ன மாப்பிள்ளை இது ஒரு வேஷ்டி கட்ட தெரியாதா? இல்லை மாமா அது ட்ரை பண்ணேன், இடுப்புலேயே நிற்க மாட்டேங்குது, அதெல்லாம் கட்ட வேண்டிய விதத்தில் கட்டணும் மாப்பிள்ள அப்படின்ட்டு ஜூன் தான் அப்படியே பிடிச்சி கட்டி விட அங்கே ஜேகேயா அப்படியே பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் மாமா, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா, அப்பா அப்பா என்னடா எனக்கும் நிற்கலப்பா, இங்கே வா அப்படின்ட்டு அங்கே ஜூன் அப்படியே நம்ம தாக்கும் கட்டி விடுறான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஜேகேயும் பார்க்குறான். நான் உங்கள்கிட்ட எந்த தடவை சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி லெஃப்டில் எடுத்துகிட்டு வந்து ரைட்டில் சொருகணும், புரியுதா? இப்படி தான் பண்ணேன், ஆனால் வரவே இல்லைப்பா. வராது உனக்கு, அடுத்த தடவை நீயாக தான் பண்ணணும், புரியுதா? சரி சரி நம்ம பட்டாசு அடிக்கலாமா? அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போகணும். சரி 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 அப்படின்ட்டு அங்கே நம்ம தேங்கலாம். ஜேகே வா போகலாம். நீ போ நான் வரேன், சீக்கிரமா வா அப்படின்ட்டு இப்போ அப்படியே போக. ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜெயிக்கிற மொபைல் தான் ரிங் ஆகுது. என்னாச்சு?
டேய் இங்கே வரைக்கும் வந்துட்டோம், இதுக்கப்புறம் எப்படி வரணும்னு தெரியலடா. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அதுபடியே வந்துடுங்க. சரி சரி சீக்கிரமாக அனுப்பு. அனுப்புகிறேன் வைங்க அப்படின்ட்டு. ஸோ ஜேகே அவங்க அம்மா அப்பாவுக்கு அப்படி லொக்கேஷன் அனுப்புகிறான், லைக் எங்கள் வில்லேஜுக்கு வர லொக்கேஷனை. ஸோ இப்படியே கீழே பார்த்தோன்னா அப்படியே எல்லாரும் சாமி தான் கும்பிட்டுட்ருக்காங்க. லைக் எங்கள் ஜின்னு தான் அப்படியே அந்த ஆரத்திலாம் காட்டி அந்த மணிலாம் அடித்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக அந்த விளக்கெல்லாம் ஏற்றி அப்படியே சாமி தான் கும்பிடுறாங்க. ஸோ ஜின்னு அந்த ஆரத்தத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஜூன் கிட்ட காமிக்க, ஜூனா அவன் எடுத்து அப்படியே அந்த ஏற்றிக்கிட்டு இப்போ அப்படியே நம்ம தேங்கும் எடுத்து வச்சு வர்றான். ஸோ தேங்கா அப்படின்னு நெத்தியை காமிக்க, ஸோ ஜூன் அப்படியே எடுத்து நெத்தியில் விபூதியை வச்சு விட. ஸோ ஜேகே இதை பார்க்குறான். இப்போ தேங்க என்ன பண்ணுறானா, அந்த ஆரத்தை எடுத்து அப்படியே ஜேகேக்கு வச்சு விட்டுட்டு ஜேகே நெத்தியில் வச்சு விடுறான். இப்போ எனக்கு வச்சு விட்டு பார்க்கலாம் குங்குமம் அப்படிங்கிறான். ஸோ இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறானா, அந்த ஆரத்தை எடுத்து அப்படியே நம்ம அதை அங்கே வச்சு அந்த குங்குமம் எல்லாம் வச்சு வர்றான். ஸோ ஜூன் அப்படியே நம்ம ஜின்னுக்கு வச்சு விட. ஸோ இப்படி ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இப்போ அப்படியே டைனிங் டேபிளில் காட்டினோன்னா அழகு போல் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஜேகே தான், அது சாப்பிடாத, எனக்கு வேணுமே, அது காரமாக இருக்குது, பார்த்தா தெரியல, சாப்பிடாத. சரி சாப்பிடலாம். என்ன ஸ்வீட் சாப்பிடு. சரி சரி ஸ்வீட்டு. ஜிலேபி யார் பண்ணது? அதுவா, நானும் என் மாமனாரும் சேர்ந்து பண்ணோம். அப்படியாப்பா? ஆமாம், நானும் உன் புருஷனும் சேர்ந்து பண்ணோம். நல்லா இருக்கு அப்படின்ட்டு அங்கே தான் அப்படியே எடுத்து சாப்பிட்றான். சரி இப்போ அப்படியே அந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இப்போ வெளியே பார்த்தோன்னா அப்படியே அந்த பட்டாசு தான் வைக்கிறானுங்க. ஸோ அங்கே நம்ம ஜேகே பட்டாசு வைக்க அங்கே தேங்கா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அது வாடா, இங்கே வா, என் பக்கத்தில் வா. போ, எனக்கு பயமாக இருக்குது. இங்கே வான்னு சொல்கிறல்ல. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜூன் வீட்டுக்குள்ளே போயிட்டு வேகமாக அந்த ஊதுபத்தி இருக்கும்ல, அதில் தான் அப்படியே லைட்டாக அந்த தீப்பொறியை வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்து தேங்காய் கையில் கொடுத்துட்டு, இந்தா இதில் போய் வை அப்படிங்கிறாரு. ஸோ இதையும் ஜேகே பார்க்குறான். ஸோ இப்போ அங்கே நம்ம அப்படியே அந்த ஊதுபத்தி வழியா அந்த வெடியை வச்சுட்டு அப்படியே வந்து ஜூனை கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ அந்த வெடியை அப்படியே வெடிக்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜேகே நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக அந்த வெடியெல்லாம் வச்சிட்ருக்கான். மாமா சொல்லுங்கள் மாப்பிள்ள, எனக்கு உங்களை 2 பேரையும் பார்க்க இன்னும் பிடிக்குது, ஏன்னே தெரியல. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அகைன் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிடுங்க மாமா. இதில் என்ன இருக்குது, ஏதோ பண்ணிட்டீங்க, சரி விடுங்க. அதே பேசுகிறது என்ன ஆகுறது? இல்லை, ஒவ்வொரு விஷயத்தையும் அவனுக்காக எவ்வளோ அழகாக பார்த்து பண்ணுறீங்க. அவன் அப்படி வரும்போது உங்களுக்குள்ளே எவ்வளோ வலிச்சிருக்கும்ல. ஐயோ மாப்பிள்ள விடுங்க, நல்லா அதுவும் அதுக்கு பேசிக்கிட்டு விடுங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு. சரி இவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்க அங்கே நம்ம ஒரு ஆக்சுவலாக அங்கே ஒரு பர்சன் தான் அப்படியே வந்துட்டு, ஹை மாம்ஸு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டேய் எப்படா வந்த, உன்னை ஆளையே பார்க்க முடியல. உங்களை தான் ஆளையே பார்க்க முடியல மாம்ஸு, வெளிநாட்டுக்கு போய் படிச்சிங்க, அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே காணுமே. ஆமாம் இங்கே தான் இருக்கேன். என்ன லீவுக்கு வந்தீங்களா? ஆமாடா லீவு, அதான் வந்தேன். என்ன ஹோபி, எப்படி இருக்க? மாமா நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். படிப்பெலாம் அப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு மாமா அப்படின்ட்டு நம்ம ஹோபி தான் வந்திருக்கான். ஹோபி யாருன்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஜூன் இருக்கான்ல. ஸோ ஜூனோட தங்கச்சி பையன், அதாவது நம்ம தேவங்களோட மாமா. ஸோ இப்போ ஜூன் வந்துட்டு அப்படியே, என்ன திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை மாமா, உங்ககிட்ட ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதுக்கு தான். என்ன யாரு? இங்கே வாடா அப்படின்ட்டு கூப்பிட அங்கே பக்கத்தில் ஒரு பர்சன் தான் வந்து அப்படியே நிற்கிறாங்க. ஸோ ஜேகேக்கா அந்த பர்சனை பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. ஆலன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அண்ணா அது வந்து எனது அண்ணனா? யாரா அவன்? இவன் அண்ணா? ஐயோ ஜேகே இது ஆலனா? ஆமாம் ஆலன் சார் தான். தம்பி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அது வந்து நீ எங்கண்ணா இங்கே? டே ஆலனு, அம்மா நீ எங்கே இங்கே? டே ஆலனு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அப்பா நீயுமா? அது வந்து என்னடா ஏதோ குரூப் ஸ்டடி இருக்குது, தீபாவளிக்கு ஊருக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். இதுதான் அந்த குரூப் ஸ்டடியா? அது வந்து ஹோபி ஏதாவது சொல்லி சமாளியா? அது வந்து அத்தை மாமா முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அத்தை மாமாவா? நல்லா இருப்பா, நல்லா இரு. மாமா நீங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரி. மாமா இவனும் நானும் அப்ராடில் ஒன்றா படிச்சுட்டு இருக்கும்போது யாரும் எங்களுக்குள்ளே அப்படி ஆயிடுச்சு. காதல் காதல் காதல்.
ஆ உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லி பெரிய மனசு பண்ணி நீங்கள் தான் மாமா எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அப்போது உன்னை படிக்க அனுப்புனா காதல் பண்ணியிருக்க. மாம்சு என்ன சொல்கிறீங்க? ஜேக்கோட தம்பி நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? டேய் அதெல்லாம் எப்படா எனக்கு தெரியும்? ஏய் இதுதான் குரூப் ஸ்டடி பண்ணுறதா? அது வந்து அண்ணன் அது சரி சரி. என்ன மாமா முடிச்சிடலாமா? என் மாப்பிள்ளை நல்லவன் தான். சரி பார்த்து பண்ணிடலாம். அப்போது உன் தங்கச்சிக்கிட்ட நீ பேசிக்கிறியா மாமா? பேசிக்கிறேன். அப்போ ஓகே வா காலில் விழு அப்படின்ட்டு நம்ம ஹோபாலன் 2 பேரும் அப்படியே ஜூனோட காலில் தான் விழுகிறாங்க. சரி இப்போது அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே பட்டாசு கொளுத்திட்டு இருக்கா. இப்போது ஈவினிங் டைம் அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ அப்போது நம்ம யூன்மீனுமே அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. லைக் ஜிமன் வந்துட்டு அங்கே போயிட்டு இருந்திருப்பான். பட் இருந்தாலும் அவனுக்கு இங்கே இருக்கதும் வேணும். அதனால அங்கே போயிட்டு அப்படியே இங்கே வந்திருப்பான். சமந்தி நல்லா சாப்பிடுங்க. இது எல்லாமே எங்கள் தோட்டத்தில் வந்த காய்கறி தான், நல்லா சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லா இருக்குது சம்மந்தி. சாப்பிடுங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அங்கே ஜின்னா அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். ஸோ எல்லாரும் அப்படியே உட்காந்து சாப்பிட இந்த பக்கம் நம்ம டேக்குக்கு 2 பேரும் ஒருத்தர் அப்படியே அழகு போல் ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை நம்ம ஜின்னும் ஜூனும் தான் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ் வருது. ஸோ இப்போ ஜின்னு தான் அப்படியே ஒன்று நினச்சி பார்க்குறாரு. டேய் தயாங்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருந்துங்க. ஏன் ஒரு நாள் 2 நாள் பாரு கட்டிக்கிற இடத்துல கஷ்டம் தான் பட போகிறேன். என்று கஷ்டப்பட போகிறேன்னா நீங்கள் தான் பார்த்துக்கிட்டே இரு. உங்களை விட நல்லா பார்த்துக்கிற ஒரு புருஷன் தான் எனக்கு கிடைப்பான். பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஜின்னு ஒன்று நினச்சி பார்க்குறாரு. சரி அப்படியே ஜூன் கிட்ட வந்துட்டோன்னா, என்ன சொல்லிட்டு இருக்க? லவ் பண்ணுறியா? இதுக்கப்புறம் அந்த வீட்டு வாசப்படியே நிற்கக்கூடாது. ஏன்னா சொல்லிட்டு இருக்க? பெத்தவங்க தெரியாது எப்போ பிள்ளை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சேத்தியா இதெல்லாம் உனக்கு வேண்டாம். வீட்டை விட்டு போயிட்டல, இந்த வாசப்படி தாண்டினா இதுக்கப்புறம் வாசப்படி மிதிக்கவே கூடாது. இதுக்கப்புறம் எனக்கு பிள்ளையே கிடையாது. இது ஒரு தருதலை. அந்த தருதலை எங்கே போய் சுற்று போதோ தெரியல. சரி லவ் பண்ணுறாங்களா? லவ் இந்த காலத்தில் லவ்னா என்ன? ஒரு மண்ணும் கிடையாது. எங்கே போய் என்ன கஷ்டப்பட்டு இருக்க போகிறான்னு தெரியல அப்படின்ட்டு நம்ம ஜூன் நினச்சி பார்க்க இப்போ ஆப்போசிட்டில் தான் டெக்குக்கு அவ்வளோ சந்தோஷமாக அப்படியே ஒரு மாதிரி ஊட்டி விட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கும் ஜூனுக்கும் நல்லாவே புரிஞ்சிடுச்சு லவ் மேரேஜ் எல்லாமே தப்பாயிராது, புல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்ட்டு. சம்மந்தி இந்தாங்க, இதில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது, வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு சம்மந்தி வாங்கிட்டு வந்தீங்க? இருக்கட்டும் வைங்க அப்படின்ட்டு நம்ம சேக்கோட அம்மா தான் அப்படியே நம்ம ஜின்னுக்கிட்ட கொடுக்க. ஸோ அவங்க 2 பேரும் தான் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க கிச்சனில் நின்று. ஸோ இப்போது அங்கே ஒரு சவுண்ட் தான் கேட்குது. தயாங் 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 எங்கே இருக்க நீ தயாங் அப்படின்ட்டு. யார் அது என் புருஷனை உரிமையோடு கூப்பிட்றது? ஏய் யார் நீ? எனக்கு உன்கிட்ட என்ன பேச்சு? தயாங் எங்க? தயாங் ஆமாம் நீ யாரு? நான் யாரா? நான் தான் தயாங்கோட புருஷன். புருஷனா? அதெல்லாம் முடியாது. எங்க தயாங்? ஏய் நீ யாருன்னு கேட்குறல, யார் நீ? தயாங் தயாங் நான் தெரியாதவங்க கிட்ட பேச மாட்டேன். வர்றா தயாங். ஏய் பாலகுட்டி என்ன பண்ணுற? அத்தா தயாங் எங்க? தயாங்கா அவன் ரூமில் இருக்கான். நான் போய் ரூமில் பார்த்துக்கிறேன். என்னை தாண்டி தான் நீ ரூமுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு சொல்லு. அதான் சொன்னேன்ல தெரியாதவங்கிட்ட நான் பேச மாட்டேன். நான் தேவங்கிட்ட பேசிக்கிறேன். அத்தான் யார் அது? தேனு தயா இங்கே வா. நீ எங்கே போன இத்தனை நாளா? நானா கொஞ்ச நாள் வெளியே போயிருந்தேன்டி. நீ என்ன பண்ணுற? நான் ஒன்று மிஸ் பண்ண தெரியுமா? ஐயோ மிஸ் பண்ணியா? இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு தாங்க மேலேருந்து அப்படியே குடுகுடுன்னு கீழே வரான். ஸோ அங்கே ஜேகே அப்படியே பிளாக் பண்ண. ஜேகே என்னாச்சு? யார் அந்த பொண்ணு? யார் அந்த பொண்ணா? தள்ளுறா அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே போய் தேனை தான் தூக்கிக்கிறான். லைக் ஒரு ஸ்மால் குட்டி பேபி. ஸோ அப்படியே தூக்கிக்கிட்டு நான் உன்னை மிஸ் பண்ண தெரியுமா? ஐயோ நானும் உன்னை மிஸ் பண்ண செல்லமே. போ நீ போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு கூட போகல. நான் அத்தை மாமா கிட்ட கூட கேட்டேன் தேங்க மாமா எங்கன்னு. ஆனால் யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை தெரியுமா? ஐயோ தேனுக்குட்டி நானும் உன்னை மிஸ் பண்ணேன். இங்கே வா. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? ஏய் குழந்தடா. அதெல்லாம் முடியாது, இறக்கி விடவல. ஆமாம் இந்த ஆள் யார்?
எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏதோ பூச்சாண்டி மாதிரி. பூச்சாண்டியா? ஏய், யாரை பார்த்துடி பூச்சாண்டிங்கிற? உன்னை பார்த்து தான். உன்னை பார்த்தா அப்படி தான் இருக்கு. நல்லா பாரு, முஞ்சி கையிலலாம் தோடு போட்டுக்கிட்டு வரைஞ்சிக்கிட்டு பூச்சாண்டி மாதிரி தான் இருக்கு. ஏய், அப்படி சொல்லக்கூடாது. அவரு என்னோட புருஷன். புருஷனா? நீ என்னை ஏமாத்திட்டியா? நீ என்ன சொன்னா? பெரியெல்லாம் நான் ஆனதுக்கப்புறமா என்ன தானே கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன். ஐயோ, நான் என்ன பண்ணுறது? உனக்கு முன்னாடி அவன் முந்திக்கிட்டானே. சரி பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் இரு, நான் பெரிய பொண்ணாயிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? அவன் என் புருஷன். முதல்ல என் புருஷனை வெடிக்கல எனக்குடி. அதெல்லாம் எனக்கு முடியாது. இவன் என்னோட தேங் மாமா. ஏய், என்ன என் கண்ணு முன்னாடி என் புருஷனுக்கு மொத்தம் கொடுக்குற அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜேகேயும் தேனு 3 பேரும் பேசிட்டு இருக்க. அங்கே இருக்கவங்களுக்கா சிரிப்பு தாங்க முடியல. பிகாஸ் நம்ம ஜேகே பண்ணுறது அப்படி இருக்குது. லைக் பொசசிவ் ஆகலாண்டா, அதுக்கு ஒரு குழந்தை மேலையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அப்படியே தேனி இறங்கிக்கிட்டு அப்படியே ஜேகே தான் போயிட்டு என்னை தூக்குங்களேன். நான் என்ன தூக்கணும்? என்னை தூக்குங்க. அவதான் சொல்கிறாள், தூக்கு ஜேகே. ஐயோ அப்படின்ட்டு இப்போ அப்படியே தூக்கிக்கிறாங்க. இப்போ அப்படியே தேனு தான் ஜேக்கோட ஃபேஸ் திருப்பி பார்க்குறா. ஏய், என்ன பண்ணுற? அத்தை, என்னடை நீங்களே சொல்லுங்கள், நான் க்யூட்டாக இருக்கேன்னா இல்லை இவன் க்யூட்டாக இருக்கானா? நீ தான் க்யூட்டாக இருக்க. அப்புறம் ஏன் தேங் மாமா இவனை போய் கல்யாணம் பண்ணார் என்ன விட்டுட்டு? ஐயோ, நீ தான் க்யூட்டாக இருக்க, ஆனால் என்ன பண்ணுறது, நீ குழந்தையா இருக்கியே. ஓ தேங், அப்போது இவ பெரிய பொண்ணாக இருந்தா இவளே கல்யாணம் பண்ணியிருப்ப அப்படி தானே? அப்படி இல்லை ஜேகே, ஜஸ்ட்டு சொன்னேன். ஓ சரி சரி, ஓகே ஓகே. டேய், உனக்கு என்னடா ஆச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, ஏதோ நான் சின்ன பொண்ணாக இருக்க போய் என்னை ஏமாத்திட்டேன். ஆனால் பாரு, தேங் மாமாவை என்னைக்கு இருந்தாலும் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு விட உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு அங்கே தேன் அப்படியே இறங்கிக்கிட்டு தேங்கிட்ட போயிடுறா. ஸோ தேங்க அப்படியே தூக்கி வச்சுக்கிறான். ஏய் தேனு, உன்னை பார்த்துக்கிறேன்டி, உன்னை பார்த்துக்கிறேன். என் புருஷனை பங்கு போட எப்போவும் என் பெரிய பொண்ணு தான் வருவாங்க. இப்போ நீ வேற கிளம்பிட்டியா புதுசாக? பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்க. அங்கே ஜூன் தான் வராரு. சரி சரி, அண்ணா எல்லாம் ரெடியா? ரெடிங்க. மாமா எங்கே போகிறோம்? குலதெய்வ கோயிலுக்கு மாப்பிள்ள. குலதெய்வ கோயிலுக்கு போகாமல் எப்படி முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஓ அப்படியா? எவ்வளோ தூரம் இருக்கும்? அதெல்லாம் கொஞ்சம் தூரம் தான், வாங்க போகலாம். குலதெய்வ கோயிலுக்கு போகிறோமா? ஆமாம், குலதெய்வ கோயிலுக்கு தான் போகிறோம். போயிட்டு கிளம்பிட்டு விடியா ஓடு. இதோ போகிறான், வா போகலாம் அப்படின்ட்டு அங்கே நம்ம தேங் தான் ஜேகே பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ இந்த பக்கம் யூன்மின், இந்த பக்கம் ஹோ பேலன், இந்த பக்கம் நம்ம நாம்ஜின், எல்லாரும் அப்படியே கோவிலுக்கு தான் கிளம்புறாங்க. ஸோ அங்கே கோவிலுக்கா இப்போ அப்படியே போயிட்டு பார்த்தா அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இப்போ அப்படியே நம்ம தேங் வந்துட்டு வேகமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வேகமாக இறங்கி போயிட்டுருக்கான். ஏய் தேங் பார்த்து போ அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜூன், அந்த பக்கம் நம்ம ஜேகே 2 பேருமே சொல்லிட்டு இருக்க. ஸோ 2 பேருமே டக்குன்னு ஒரே இடத்துல சொல்லவும் அப்படியே 2 பேரையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே போயிட்டு இருக்க தேங்கு தான் லைட்டாக கால் சுளிக்கிறது. ஸோ இப்போ ஜேகே தான், ஏய் என்னாச்சு? இல்லை லைட்டாக கால் சுளிக்கிச்சு. அப்படி வாங்க போகிற பாரு, எந்த தடவை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே கீழே உட்காந்து அவனோட காலை எடுத்து அவனோட மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ இதை அப்படியே பின்னாடி இருக்க ஃபேமிலியாக இருக்கட்டும், அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. லைக் இது வில்லேஜ் தானே, யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ ஜின்னா அப்படியே ஜூனை பார்க்க ஜூன் அப்படியே சிரிக்கிறான். இங்கே பாரு, இதுதான் சொன்னேன், பொறுமையாக போ சொல்லிட்டு எப்போ தான் சொல்கிறத கேட்க போகிறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தூக்கிக்க. எனக்கு ஒன்றும் இல்லை, இறக்கி விடும், அம்மா அப்பாலாம் இருக்காங்க, அதெல்லாம் இருந்துட்டு போகிறாங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது, ஒழுங்காவா இறக்கி விடு ஜேகே, அவங்களாம் பார்க்குறாங்க, ஒழுங்காவான்னு சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஜேகே தூக்கிட்டு போக நம்மளே பார்த்துங்க இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை கிடச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆமாடி, கண்டிப்பாக கிடச்சிருக்க மாட்டான்ல. நல்லா பார்த்துக்கிறான், என்னை விட அதிகமாக. என்னங்க பொறாமையா? அதெல்லாம் இல்லடி, என் புள்ள சந்தோஷத்தை விட எனக்கு வேறு என்ன வேணும்? அவன் சந்தோஷமாக இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜூன் சொல்ல. ஸோ ஜேகேயா அப்படியே தூக்கிட்டு போகிறான். அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. லைக் அவன் காலை தொட்டிருப்பான்ல, அதனால ஸோ அங்கே ஜேகேயா அவன் எதையுமே கண்டுக்கல, அவன் பாட்டுக்காலுக்கு போல் தூக்கிட்டு போய் அப்படியே கோவிலில் இறக்க விட. ஸோ அங்கே அந்த பொங்கல்லாம் வச்சு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே அந்த எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு தான் மறுபடியும் வந்திருப்பாங்க ரிட்டன். ஸோ இப்போது நைட் டைம் அந்த மாதிரி ஆக ஸோ அங்கே நம்ம ஜூன் தான் நடுவில் உட்காந்துருக்க. ஜூனை சுற்றி எல்லாருமே உட்காந்துருக்காங்க. சரி
என்னையோட தீபாவளி முடிஞ்சிருச்சு. பலகாரம் எல்லாம் சாப்பிட்டு பட்டாசெல்லாம் வெடிச்சு நல்லா முடிஞ்சிருச்சு. அப்புறம் மாப்பிள்ளை, சொல்லுங்கள் மாமா. நீங்கள் உடனெலாம் கிளம்பிடக்கூடாது. ஒரு வாரம் இருந்துட்டு தான் போகணும். கண்டிப்பாக மாமா, ஒரு வாரம் இருந்துட்டு தான் போவேன். அப்புறம் சம்மந்தி, உங்களுக்கு எதுவும் குறைகிற? ஐயோ, அதெல்லாம் இல்லை சம்மந்தி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வில்லேஜ் சைடில் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எதுவும் குறையிலனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போது நான் வந்து என் பிள்ளைக்கு ஒன்று கொடுக்கணும். என்னப்பா? அது ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன தான் கல்யாணம் பண்ணிவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்க. இருந்தாலும் எங்கள் சைட்லேருந்து செய்ய வேண்டிய சீர்சனத்தெல்லாம் செய்யணுமா இல்லையா? அதனால் நாளைக்கு வந்துட்டு உங்கள் வீட்டு அட்ரஸை கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவோம். ஐயோ சம்மந்தி, என்ன பேசிகிட்ருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா, தாங்க மாதிரி ஒரு பையன் கிடைக்கும். என் பிள்ளை ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். எங்களுக்கு அந்த சங்கமே போதும், மற்ற எதுவும் வேண்டாம். இல்லை சம்மந்தி, நீங்கள் பெரிய மனசு பண்ணி சொல்லுவீங்க. நாங்கள் அப்படியே விட்டுற முடியுமா? நாளைக்கு உங்கள் வீட்டு தேடி சீர்சனத்தையெல்லாம் வந்துடும். அப்பா, அதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வேண்டாம். நீ வாய மூடு, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்க அங்கே ஜேகே தான், மாமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள் மாப்பிள்ள, என்ன விஷயம்? அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னாச்சு மாப்பிள்ள? எதுவும் குறைகிற வச்சுட்டாங்களா என்ன? இல்லை மாமா, அதெல்லாம் இல்லை. அது அது வந்து மாமா, உங்களுக்கு ஒன்று நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கா? என்ன மாப்பிள்ள? அது என்னங்க மாமா? என்னது இது அப்படின்ட்டு நம்ம ஜூன் அப்படியே ஓப்பன் பண்ணேன். அதில் பேண்ட்டு ஷர்ட்டு தான் இருக்குது. மாப்பிள்ள, என்னது இது? இதெல்லாம் நான் போட மாட்டேன். இல்லை மாமா, நீங்கள் இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் போட்டு வரீங்களா? இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு கூட இது தோணல. அப்பா, நீங்கள் பேண்ட்டு ஷர்ட் போட்டு நான் பார்த்ததே இல்லை. போட்டுட்டு வாங்கப்பா. போ பேசாமரு. என்னங்க, நானுமே பார்த்ததில்ல. போய் போட்டுட்டு வாங்க. நீங்கள் பேசாமறா. இவனுங்களோட சேர்ந்துக்கிட்டு அதெல்லாம் போட நமக்கு நல்லா இருக்காது. இல்லை மாமா, உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவங்க சைஸ் பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு போட்டு வந்து காமிங்களேன். நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேனே, மாமா போட்டு வாங்க. அப்பா போட்டு வாங்கப்பா. என்னங்க, போடுங்கங்க. அப்பா போட்டு வாங்கப்பா அப்படின்ட்டு அங்கே இருக்க எல்லாரும் சொல்ல. அங்கே ஜூனுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. என்னது இது இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போது அப்படியே நம்ம ஜூன் எந்திரிக்க, ஒரு நிமிஷம். அப்பா, என்னடா, உங்களுக்கு இங்கே வேஷ்டி ஷர்ட் இருக்குது, இதை போய் நீங்கள் போட்டு வாங்க. டேய், இதெல்லாம் எனக்கு கடை தெரியாது. போங்கப்பா அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இப்போது 2 சம்மந்திகளும் தான் அப்படியே போடுறாங்க. இப்போது அப்படியே ரூமில் இருந்து தான் இந்த பக்கம் ஜூனா அப்படியே பேண்ட்டு ஷர்ட்லேயும், இந்த பக்கம் நம்ம ஜேகேவோட நைனாவா அப்படியே வேஷ்டி ஷர்ட்லேயும் வர. ஸோ 2 பேருமா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க. லைக் ட்ரெடிஷ்னலாக இவரும் அந்த மாடர்னாக அவரும் நல்லா இருக்கு. இந்த பக்கம் நம்ம சின்ன, ஐயோ மாமா, உங்களை நான் எப்படியோ பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி பார்த்ததே இல்லை. பேண்ட்டு ஷர்ட்டு போட்டோன்னா அப்படியே எம்ஜிஆர் கணக்கால் இருக்கீங்க அப்படின்ட்டு சின்ன சொல்ல. டே சுமாரா, அது எந்த பக்கம் என்ன மாட்டுறதுன்னு தெரியல. நல்லாவா இருக்குது? நல்லா இருக்கு மாமா உங்களுக்கு அப்படின்ட்டு ஜின்னு போயிட்டு அப்படியே பக்கத்தில் நினைக்கிறான். என்னங்க, ஏசா வேஸ்ட் ஷர்ட்டில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம ஜேகேவோட அம்மா போய்ட்டு அப்படியே உட்காந்து நின்னுக்க. எனக்கு கூட தோணல. எப்படி உனக்கு தோணுச்சு? அப்போ ரொம்ப அழகாக இருக்காரு. ஆமாம்ல, ரொம்ப அழகாக இருக்காரு. உனக்கு ஹாப்பியாக இருக்கா? நான் ஹாப்பி தான். இல்லை, எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன தான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாலும் ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிச்சு, உன் அப்பா சந்தோஷத்தில் தான் உன்னோட சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணணும்னு நான் யோசிக்க மாட்டேன். உங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணலான்னு தான் யோசிப்பேன். அட பாவி, அப்போ என்ன, இதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை கரெக்ட் பண்ணால் தான் நான் கரெக்டாகவே நினச்சிட்டேன் கிடையாது. அதான் உண்மை. உன் அப்பாவை கரெக்ட் பண்ணால் நீ ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆயிடுவ. அப்படிங்கிறா? ஆமாம். சாம்பிளுக்கு ஒன்று பண்ணவா? என்ன பண்ணணும்? இன்றைக்கி நைட்டு உங்களாலாம் முடியாது. இப்போதான் போ. முடியாது. மாமா, சொல்லுங்கள் மாப்பிள்ள. என்கிட்ட சமாதானம் பேசும்போது ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? 1 வருஷத்தில் கையில் பேரனோ பேத்தையே பெற்று கொடுத்தா சந்தோஷமாக ஏற்றுக்குவேன்னு சொன்னேன். என்ன பண்ணிட்டுருக்க, அறிவில்லை உனக்கு, எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்ட்டு நம்ம தேங்க அப்படியே குனிஞ்சிக்க. என்னடா இல்லாத போலதான் கேட்டுட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே இருக்கான். வைக்கப்படலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. 1 வருஷத்தில் பேரனோ பைத்தவன் கையில் இல்லை, அதுக்கப்புறம் இருக்கவங்க 2 பேருக்கும் அப்படிங்கிறான் ஜூனு. ஸோ இந்த பக்கம் நம்ம தேங்கா ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு புல் அப்படியே தக்காளி பழம் மாதிரி உட்காந்துன்னு இருக்கு. அங்கே ஜேகே தான், என்ன இன்னைக்கு நைட்டு
போடா எனக்கு அறிவே இல்லை டால்டா அப்படின்ட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு நம்ம தேங்காய் குடுகுடுன்னு ஓடி போயிடறான். ஸோ போகிற தேங்காய் பார்த்து நம்ம சின்ன ஜோனு, நம்ம ஜெய்கோட அம்மா அப்பா, நம்ம ஒன்று எல்லாருமே இப்படி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு பின்னாடி வெளியே தான் காட்டுறோம். அறிவில்லை உனக்கு, என் அம்மா அப்பா உன் மாமா எடுத்து எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, எதுக்கு இப்போ தனியாக தள்ளிட்டு வந்தேன்? அது ஒன்றும் இல்லை, நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு ஒன்றுமே பண்ணல, அதுதான் வீட்டுக்குள்ளே பாரு நசன இருந்துக்கிட்டே இருக்கானுங்க, அதான் இப்படி ஒரு முத்தா குடிக்கலான்னு. இங்கே பாரு ஹோபி வர வர நீ ரொம்ப பண்ணிகிட்ருக்கேன், தள்ளிப்போ பார்த்தா செத்தனா, அதில் எங்கள் அம்மா கட்டில் மாட்டினேன் அவ்வளோதான், அண்ணலாம் என்ன கொன்னே போட்டுருவான். ஏய் என்னடா இங்கே பாரு, அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெருசு, இதில் நீ இப்படின்னு தெரிஞ்சிட்டு ஐயா அவ்வளோதான் ஒழுங்காக என்ன விட்டுரு அப்படின்ட்டு அங்கே நம்ம ஆலனும் ஹோபின்னா பேசிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஒரு முத்தத்தில் இங்கே வா அப்படின்ட்டு பிடிச்சி அந்த சந்துக்குள்ளே வச்சு அங்கே பங்கமாக அடிச்சின்னு இருக்கா நம்ம ஹோபி தான். சரி இப்போ அப்படியே என்ன பார்க்கும் யோன்மீனோட ரூமில் காட்டினோன்னா, என்ன எனக்கு சந்தோஷம் தானே உனக்கு? மாமா நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், அதுலேயும் அந்த புல்லட்டில் ஏதோ ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ளைட்டில் கூட்டி பண்ணால் கூட நீங்கள் இந்த மாதிரி சந்தோஷம் கிடச்சிருக்காது, அந்த புல்லட்டில் உங்கள் பின்னாடி வரும்போது ஐயோ நல்லா இருந்துச்சு. அப்படியா, சரி சரி, கீழே அப்பா சொன்னதை கேட்டியா? என்ன சொன்னார்? அதுவா கேட்கலையா? கேட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. ஏய் அது வந்து தேங்கு, ஆமாம் தேங்கு, ஜேகே, ஆமாம் ஜேகே, அதான் சொன்னாரே ஒரு வருஷத்தில் ஏதோ வேணும்னு. ஆமாம், ஒரு வருஷத்தில் குழந்தை வந்துருச்சுன்னா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்துப்பேன்னு சொன்னார். அதான் குழந்தை வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? ஆமாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு தெரியுமா, எனக்குமே குழந்தைலாம் ரொம்ப தான் பிடிக்கும். அப்படியா? ஆமாம். சரி அப்போது நம்ம 2 பேரும் பார்த்துக்கலாமா? குழந்தையா? ஆமாம். ஏன் மூஞ்சே அப்படி போகுது? இல்லை, இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட பேசினதே இல்லை, இப்போது திடீர்னு குழந்த வரைக்கும் போயிட்டீங்களா, அதான் மனசுக்குள்ளே கொஞ்சம் படப்படப்படப்படன்னு அடிச்சிச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? அது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க, அதனால் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சாலும் 2 வருஷமாக ஆகும் ஒரு புருஷன்கிட்ட பேசுகிறதுக்கு. மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, நான் அப்படி தான். ஆஹா சரி சரி, உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? சொல்லு. என்ன? என் பையன் எல்லாத்துலேயும் நல்ல பையன், எல்லாத்துமே தெரியும், எல்லாத்துலேயும் வல்லவன், அப்படி இப்படின்னு உங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆமாம் எல்லாத்துலேயும் தான். எல்லாத்துலேயும்னா அதான் கொடுத்து பாரு, ஒரு வயலை ஒரே மணி நேரத்தில் உழுது காட்டுவேன். அப்புறம் மாமா? அப்புறம் என்ன, இந்த மாடெலாம் பார்க்குறது, புண்ணாக்க வைக்கிறது, இதெல்லாம் நாயா கில்லி. அது மட்டும் இல்லாமல் விவசாயம் பார்த்து கரெக்டாக சாகுபடி பண்ணுறதுல என்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது, அதான் எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. அதுதான் அத்தையும் சொன்னாங்க, எல்லாத்துலேயும் வல்லவன் நல்லவன். ஆனால் மாமா என்ன வெளியே பொறுத்த வரைக்கும் நீ நம்பர் 1 தான், வீட்டுக்குள்ளே நீ 0. என்ன சொன்ன? ஆமாம், இந்த 2 வருஷத்தில் தப்பி தவறியாது என் மேலே ஒரு சுண்டு விரல் பட்டுருக்குமா? அது வந்து அதான் சொன்னேனே, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்ச பையன்கிட்டலாம் அது அப்படி தான். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்ச பையனை தொடக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஹிஸ்டில் இருக்குது நான் தெரிஞ்சிக்கலாமா மாமா? அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீ முட்டை. என்னடா சொன்ன? வெளியே நான் நம்பர் 1, வீட்டுக்குள்ளே நான் முட்டை. ஆமாம், உங்கள் அம்மா கிட்ட கூட அதான் சொன்னேன். எங்கள் அம்மா கிட்ட வரையும் போய் சொல்லியிருக்க, அப்போ எங்கள் அம்மா என்ன பற்றி நினச்சிருப்பாங்க? பையன் ஒன்றுக்கும் ஆகாதவன் நினச்சிருப்பாங்க. என்னது? ஆமாம், பையன் புருஷனை தொடவே இல்லைன்னா ஒன்று அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கும், இல்லை ஒன்றுக்கும் ஆகாதானே இருப்பான்னு நினச்சிருப்பாங்க. அட பாவி, ஒன்று பாவம் நான் விட்டால் என் மானத்தெல்லாம் நீ வாங்கிட்டுருக்கியா அப்படின்ட்டு இங்கே நம்ம சுகாவா அப்படியே ஜிமினா ஒரு மார்க்கமாக பார்க்க. ஸோ ஆமாம், அதுக்கப்புறம் அப்படி அப்படி இப்படி இப்படி அவங்களுக்குள்ளே நடக்கும். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம தெக்கோ கிட்டே வந்தோன்னா, ஸோ அப்படியே பெட்டில் தான் 2 பேரும் படுத்துருக்காங்க. அங்கே நம்ம தேங் தான் செக்கோட செஸ்ஸில் படுத்துருக்கான். மாமா சொல்லுங்கள் புருஷரே, இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்படியா? ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த 5 மாதத்தில் இல்லையான்னு கேட்டால் இல்லை இல்லை அப்படி இல்லை, இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நீ அப்பா 2 பேரும் ஒரே இடத்துல,
அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உனக்கு தெரியுமா, அது இது என்னோட ரொம்ப நாள் கனவு அப்படின்னே சொல்லலாம். டெய்லி நைட்டு உன் கூட கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கும்போது இந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பட் ஒரு குட்டியாக எம்டி என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பா, அம்மா, அண்ணான்னு சொல்லிட்டு. பட் நவ் என் வீட்டில் இருக்கேன், என் பக்கத்தில் நீ இருக்க, வெளியே அப்பா, அம்மா எல்லாரும் இருக்காங்க. அதனால எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. ஏய், என்ன எதுக்கு பார்த்துட்ருக்க? இங்கே பாரு, நான் அப்போ சொன்னதான் இப்போவும் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், புரியுதா? புரியுது. சேக்கே, ஐ லவ் யூ ஸோ மச். ஏய், இந்த மாதிரி அழுகாமல் இருக்கிறது தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வந்து நீ அழுதுட்ருக்கியா? வாங்க போகிற பாரு. சீரியஸாக சொல்லணுன்னா எப்போ எத்தனை தடவை நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அந்த மாதிரி ஒரு புருஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. நீ எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். அந்த மாதிரி ஒரு புருஷன் யாருக்குமே கிடைக்கவே மாட்டாங்க மாமா அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்க. அங்கே நம்ம ஜேகேவா அப்படியே தேங்கோட ஹெட் அப்படியே பேட் பண்ணிகிட்டே இருக்கான். தேவம், இங்கே பாரு, புருஷங்கிறவன் ஜஸ்ட்டு அவன் புருஷனை சந்தோஷப்படுத்துறதுல மட்டும் எதுவும் கிடையாது. அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அத்தனையும் தெரிஞ்சுக்கணும். நான் உன்னை ஜஸ்ட் லவ் மட்டும் பண்ணத்தேன், அதுக்கும் மேலே, புரியுதா? நீ சிரிச்சா நான் சிரிப்பேன், அதுக்கு ரீசன் நீ அழுப்ப. நான் அழுதா நீ அழுவ, நீ அழுதா நான் அழுவேன். இதான் இங்கே பாரு, சரி எவ்வளோ வேணா சரி, நான் பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் என் முன்னாடி அழாத. அன்னைக்கு நீ இதை பற்றி பேசிகிட்டு இருந்தியே, உங்கள் அம்மா அப்பாவை பற்றி. அப்போது உங்கள் கண்ணில் வந்த டியர்ஸ், செத்துட்டேன்டா, சீரியஸாக செத்துட்டேன். சாரி மாமா. ஏய், எதுக்கு சாரி கேட்குற? உனக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு. அந்த 5 மாதத்தில் நீ உங்கள் அம்மா அப்பா பற்றி பேசினது கிடையாது. என் கூட சந்தோஷமாக தான் இருந்த. ஆனால் நீ உள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். நான் ட்ரை பண்ணாமல் இல்லை, ரொம்ப ட்ரை பண்ணேன் உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு. ஆனால் என்னால் முடியலை. அதனால தான் ஸ்ட்ரைட்டாக வந்தேன். இப்போது நீ ஹாப்பியாக இருக்கல, அது மட்டும் எனக்கு போதும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். சேக்கே, நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. லைஃப்பில் யாருக்குமே கிடைக்காத ஒன்று எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் பத்திரமா பிடிச்சிப்பேன். யாருக்குமே கொடுக்க மாட்டேன், எதுக்காகவும் விடவும் மாட்டேன். ரொம்ப பத்திரமா இதே மாதிரி டைட்டாக பிடிச்சிப்பேன் அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஓய் மாமா. என்ன? உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா, உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம், என் உச்சி முத பாதம் வர எம்பூரஷாச்சி ஊர் தெக்காலதானிக்கோ அந்த முத்தாளம் சாட்சி, உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா. அப்படியா? அப்போது நானும் உனக்கு மட்டும்தான் பிறந்திருக்கேன். 2 பேரும் சேர்ந்துட்டோம். இதே மாதிரி லைஃப் லாங் இருக்கும். அவ்வளோதான். இந்த தீபாவளி தீபாவளி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. பட் எங்கள் அம்மா அப்பா கூட ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம்ல, ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எங்கள் ஒரு வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா போகலாம். கண்டிப்பாக வேணா எங்கேயே கூட இருந்துக்கலாம். அப்படியா? ஆமாம், எங்கேயே கூட இருந்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. உனக்கு அதான் சந்தோஷம்னா எனக்கும் அதான் சந்தோஷம். லவ் யூ டூ அப்படின்ட்டு. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே அந்த பெட்லேயே அதுக்கு போகல ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு இருக்கு. அது தீபாவளி நைட் தானே, ஸோ வெளியே வா, அப்படியே அந்த பட்டாசு எல்லாம் அழகாக வெடிச்சிட்டு இருக்கு. ஒரு மாதிரி கலர்ஃபுல் நைட்டில் இவனுங்க 2 பேரோட லவ்வோடு அப்படியே தூங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ வெளியே எத்தனை நாளாக ஒரு மாதிரி பிள்ளைய நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ ஓகேடா, இந்த மூவியை நான் எங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். தெரியல எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், ஓகேவா?
அப்புறம் வந்துட்டு இன்னொன்று சொல்லணும், ஒரு குட்டியூண்டு சொல்லிக்கிறேன். என்ன மேட்ருனா, லவ் பண்ணுறது தப்பு கிடையாது, கல்யாணம் பண்ணுறதும் தப்பு கிடையாது. அதை பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு பண்ணணும், அதுதான் மெயின் மேட்டர். காசு வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பட் உங்கள் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட காட்டலைனாலுமே அந்த லவ் அவங்களுக்குள்ள அவ்வளோ இருக்கும். சடனாக நீங்கள் வந்து ஒரு பையனை காட்டி இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லும்போது யாராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் அவங்கள விட்டு போகாமல் அவங்க கூடவே இருந்து ஒத்துக்க வைங்க. அப்படி ஒத்துக்க வச்சு பண்ணால் நல்லா இருக்கும்ல. ஸோ இப்போ இந்த ஸ்டோரியவே எடுத்துக்கிட்டாலும் செக்கிக்கும் சரி நம்ம தேங்கும் ஜூனுக்கும் அவ்வளோ நல்ல பாண்ட் இருக்கும். அவங்க அப்பா ஒத்துக்க முடியாது, அந்த சுச்சுவேஷன்லாம் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்போது ஜூன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் போனதுக்கப்புறமா. அங்கே தேங்கவும் சந்தோஷமாக இல்லைல்ல. ஸோ அதுதான், இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் ஏற்றுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. பிகாஸ் அவங்க அம்மா அப்பா நம்மளை பெற்று வளர்த்த அம்மா அப்பா ஒரு செகண்டில் தூக்கி போட்டு போயிடாதீங்க. காசு அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் திங்க் பண்ணி முடிவெடுங்க. ஓகே 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 எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஓகே ஓமீஸ், பாய். சாராமிதா.